தலைப்பு Heaven is our destination. பரலோகமே நம்முடைய பயண இலக்கு. Heaven is our destination. பரலோகமே நம்முடைய பயண இலக்காக இருக்கிறது. பூமியில பிறந்து எல்லா பக்திமார்களும் பக்தியில் இருக்கிறவர்களும் நம்பக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால் சொர்க்கம் அல்லது பரலோகம் ஒன்று உண்டு. They want the life after this world. இந்த உலகத்துக்கு அப்புறமா ஒரு வாழ்க்கை வேணும்னு எல்லா மக்களும் விரும்புகிறாங்க. அதுக்கு தான் அவங்க நல்லா இருக்கும் போது கடவுளை தேடுறாங்களோ இல்லையோ, தங்களுடைய வாழ்க்கையின் கடைசியில் புண்ணிய காரியங்களை செய்து கோயில்களுக்கெல்லாம் போய் அந்த ஆகமங்களிலே அல்லது அந்த பழக்க முறையில் எதெல்லாம் செஞ்சால் நீ சொர்க்கத்துக்கு போவேன்னு சொல்லுதோ அதெல்லாம் பெரிய முயற்சி எடுத்து செய்கிறாங்க. ஒன்றும் சொல்ல போனால் பெரிய ரிஸ்க்கெலாம் அதுக்காக எடுக்கிறாங்க. நானே பார்த்துருக்குறேன். அதெல்லாம் ஒரு பெரிய ஒரு மலை ஏற்றம் இருக்குது பாருங்கள். அங்கே நான் ட்ரெக்கிங் போகன்றதுனால என் கூட சேர்ந்த ஒரு நண்பர், அவர் கிறிஸ்தவர் அல்ல, கடந்த மாதத்தில் என்னை கூப்பிட்டார். அவர் அந்த குறிப்பிட்ட மலை பேரை சொல்லி அங்கே போகலாம். நான் சொன்னேன், என்ன திடீர்னு இவ்வளோ வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்குது, இப்போ போய் எப்படி போகிறது அப்படின்னு சொல்லும்போது அவர் என்கிட்ட சொன்னார் பாருங்க, இல்லை அங்கே போனால் புண்ணியம், அந்த மலை மேலே மட்டும் ஏறிட்டோன்னா சொர்க்கம் நிச்சயம்னார். மலை மேலே மட்டும் ஏறிட்டா. ஆனால் நான் பார்த்த வரைக்கும் அந்த மலையில் பாதி பேர் ஏறினதே இல்லை. ஏன்னா அவ்வளோ ரொம்ப ரிஸ்க்கான ஒரு பிளேஸ் அது. அதுலேருந்து விழுந்து செத்தவங்க ஏறாலும். நான் நினச்சேன், ஒரு வேளை ஏறாதது தான் இந்த மனுஷன் இப்படி சொல்கிறார் போல இருக்குது. மலைக்கு ஏறிட்டு போயிட்டா நான் வந்துடும் சொர்க்கம் நமக்கு நிச்சயம் அப்படின்றாரு. நார்த் சைட்லலாம் இன்னும் நிறைய இருக்குது. கங்கை நதி, இந்த மாதிரி நதிகளெல்லாம் புனித நீர் ஆடிட்டிங்கன்னா நீங்கள் எங்கே போயிடலாம், நீங்கள் சொர்க்கத்துக்கு போயிடலாம். யூ கேன் கோ டு ஹெவன். பல வழிகளை பக்திகள் பேசுகிறது. ஆனால் அதில் எதுவுமே முழுமையான ஒரு நிறைவு இருக்காது. போய் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் லெவலில் சொர்க்கத்துக்கு எப்படி இந்த நதியில் குளிக்கிறது மூலமாக நான் எப்படி போக முடியும், இதுக்கு அதுக்குன்னா லிங்க்கு அப்படிலாம் கேட்டிங்கன்னா ஒன்றுமே இருக்காதாங்க. சொன்னாங்க, எல்லாம் செஞ்சாங்க, நானும் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், இப்படி தான் இருக்குமே தவிர பேஸ்ட் ஆன் ட்ரூத் ஹவ் ஐ கேன் இன்ஹெரிட் த ஹெவன், சத்தியத்தின்படி நான் எப்படி பரலோகத்துக்குரியவனாக இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையின் இலக்கு, என் வாழ்க்கையின் முடிவு அது பரலோக ராஜ்யமாக இருக்க முடியும் என்பதை ஒரு நாளும் நம்ம மற்ற காரியங்களில் பார்க்கவே முடியாது. அதுக்காக தான் என்ன பண்ணுறோம், இங்கே எடுத்து அதை பிரசங்கம் பண்ணுறோம். சர்ச்சின்னா என்ன, இம்மைக்கு மறுமைக்குரிய எல்லா காரியங்களையும் உங்களுக்கு போதிக்கிறது. சிம்பிளாக சொன்னால் தேவனுடைய வழிகளை போதிக்கிறது, வே ஆஃப் த லார்ட். இப்போ நீங்கள் கடவுளுக்குள்ளே வந்துட்டீங்க, வழியிலிருந்து மாறி தேவனுடைய வழி என்னவோ அதன்படி நீங்கள் நடக்க ஆயத்தப்படணும். அதுக்கு தான் சபைக்கு வரீங்க. அப்போ சபை அப்படிப்பட்ட ஒரு இடமா இருக்குது. அப்போ நீங்கள் யோசித்து பார்த்துருக்கிறீங்களா என்னைக்காவது, இந்த வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன், வாலிப நாட்கள் இருக்குது, அதுக்கப்புறம் கொஞ்சம் வயதாகுது, அப்புறம் திருமணம் ஆகுது, அதுக்கப்புறம் பிள்ளைகளை பெறுறோம், இதெல்லாம் எல்லாருமே இயற்கை நடந்துக்கிட்டே இருக்குது, அடுத்தடுத்த ஸ்டெப். ஆனால் ஒன்று நிச்சயமானதாக இருக்கிறது. அது என்னது, அது மரணம் என்பது எல்லாருக்குமே நிச்சயிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. எப்படி பிறப்புன்னு ஒன்று இருந்தால் நிச்சயமாக என்ன இருக்கிறது, மரணம் இருக்கிறது. மரணம் நடக்காத வீடுகளே இல்லை. இயேசுவே அந்த மரணத்தை சந்தித்தார். அதுதான் மிகப்பெரிய காரியம். யார் இந்த மரணத்தை சந்தித்தது? அவர் ஒன்றும் மரணத்தை சந்திக்காமல் ஒன்றும் பரலோக ராஜ்யத்துக்கு போயிடல. He faced the death. ஆனால் அங்கே அற்புதமான ஒரு விஷயம் ஒன்று நடந்தது. என்னது? மரணத்தை அவர் மாத்திரமே ஜெயித்தார். Only he won the death. மரணத்தை இயேசு மட்டுமே ஜெயித்தார். உலகத்தில் வேறு எவரும் மரணத்தை ஜெயித்ததே இல்லை. அதனால தான் பவுல் தைரியமா சொல்றார், மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன்னுடைய ஜெயம் எங்கே? Death, where is your sting? உன்னுடைய கூர் எங்கே? அது உடைக்கப்பட்டது. உன்னுடைய விஷம் அகற்றப்பட்டது. உன்னுடைய பாய்சன் இனி ஒருபோதும் விசுவாசிகளை நரகத்துக்கு கொண்டு போக முடியாது, அழிக்க முடியாது. வாழ்க்கைகள் இனி அழிக்கப்பட முடியாது. காரணம், கிறிஸ்து மரணத்தை ஜெயித்தவராய் இருக்கிறார். அதனாலதான் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள், இயேசு கிறிஸ்துவை நம்புகிறவர்களுக்கு ஒரு உறுதியான ஒரு நம்பிக்கை உண்டு. அந்த நம்பிக்கை என்னது? இம்மையிலும் மறுமையிலும் நான் வாழ்ந்திருப்பேன். அதனாலதான் விசுவாசிக்கு மரணமே இல்லை. விசுவாசிக்கு என்ன கிடையாது? ஆமாம், சரீர பிரகாரமான மரணம்ன்றது ஒன்லி டெம்பரவரி திங். அதனால தான் பைபிளை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா பவுல் அப்படியே நித்திரைன்னு வராது, மரணம்னு சொல்லவே மாட்டார். என்னது அது? நித்திரை அடைந்தவர்கள். அப்படி நித்திரைன்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும், தூங்குறோன்னு அர்த்தம். அப்போ கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் என்ன பண்ணுகிறார்கள்? அவர்கள் நித்திரையை தான் அடைந்திருக்கிறாங்க, தூங்கிட்டு இருக்கிறாங்க. they go to the deep sleep, deep rest. ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிட்டாங்க, ஆழ்ந்த உறக்கத்துக்கு போயிருக்கிறாங்க. அவங்களை எழுப்பவே முடியாது அவங்கள, புரியுதுங்களா அவங்களுக்கு? அந்த மாதிரியான உறக்கத்துக்குள்ளே போயிட்டாங்க. அப்போ அதனால தான் மரணம் என்கிற ஒரு காரியம் அப்படிப்பட்டதாக இருக்கிறது. ஆனால் மரணத்துக்கு பிறகான வாழ்க்கை எப்படிப்பட்டது?
அது குறித்து என்னைக்காவது சிந்திச்சு பார்த்துருக்கிறீங்களா? சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் எல்லாரும் அறிந்து விசுவாசிக்க வேண்டிய, நம்ப வேண்டிய சத்தியம் அது. அதனால தான் இதை எடுத்திருக்கிறேன். எடுத்துக்கொள்ளலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம், Matthew chapter 16. மத்தேயு 16வது அதிகாரம் 24 முதல் 27வது வசனம் வரைக்கும் நான் பார்ப்போம். மத்தேயு 16வது அதிகாரம் 24வது வசனம் முதல் 27வது வசனம் வரைக்கும். Matthew chapter 16 verse 24 to 27. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 24வது வசனம் முதல் 27வது வசனம். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தியவராய் தம்முடைய தூதரோடு கூட வருவார். அப்பொழுது அவன் கிரியைக்கு தக்கதாக அவனுக்கு பலன் அளிப்பார். அருமையான வேத பகுதியில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மறுமையின் வாழ்க்கையை குறித்து பேசுறார். முக்கியமா இம்மையின் வாழ்க்கையை கம்பேரிசன் பண்ணி பேசுறார். How the internal life is connected with the present life. மறுமை வாழ்க்கை எப்படி இம்மையின் வாழ்க்கையோடு இணைந்ததாய் இசைந்ததாய் இருக்கிறது. அதில் பேசும்போது ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். ஒருவன் தன் ஜீவனை இழந்து போனால் அதை மறுபடியும் எப்படி அவன் பெற்றுக்கொள்வான் அப்படின்னு கேட்கிறார். என்ன சொல்ல வர்றார் அவரு? அதுக்கு தான் அடுத்த ஒரு வசனம் ரொம்ப தெளிவாக இருக்கு. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும், எதை முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் உலகம் முழுவதையும், ரொம்ப அற்புதமான வார்த்தை. நம்ம லாங்குவேஜில் புரிகிற மாதிரி சொன்னால் அனுபவிக்கணும். வாழ்க்கைனா என்னது? அனுபவிக்கணும். காலேஜெல்லாம் சேர்ந்தவொடனே ஃபஸ்ட்டு டயலாக் அதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கும் அதான் சொல்லி கொடுத்தானுங்க. நான் லயோலாவில் தான் படித்தேன். அங்கே போய் உட்காந்து அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தேன் பாருங்க. புத்தம் புதுசாக இருந்தது, உலகமாக இருந்தது. அது அங்கே பார்த்துக்கிட்டு இருக்கும்போது என் டிபார்ட்மெண்ட் இருந்த ஒரு ரோமன் கேத்தலிக் பையன் என்கிட்ட வந்து சொன்னாங்க, பாரு இங்கே வந்து இயேசு கிறிஸ்து அதுன்னு ஏதாவது சொல்லிட்டு கிடக்காது. நீங்கள் மெடிக்கல் சோஷியாலஜி படிக்க வந்திருக்கிற, இங்கே எப்படி ஜாலியாக இருக்கிறது, இங்கே எப்படி என்ஜாய் பண்ணுறது, இவ்வளோ பெரிய காலேஜுக்குள்ளே வந்திருக்கிற, வா சுற்றி பார்ப்போம் எல்லாத்தையுமே. பெரிய ஃபுட்பால் கிரவுண்ட் இருக்குது, பெரிய பேஸ்கெட் பால் கிரவுண்ட் இருக்குது, பெரிய பெரிய ஹால்ஸ் இருக்குது, அப்பப்போ மியூசிக் கான்சர்ட் நடக்கும், நிறைய சினிமா ஆக்ட்ரஸ்லாம் வருவாங்க இங்கே. அவங்க கூட போய் எப்படி ஃபோட்டோ எடுக்கிறது, செல்ஃபி எடுக்கிறது, இதெல்லாம் பாரு, என்ஜாய் பண்ணுறத பாரு. இந்த 2 வருஷம் என்ன பண்ணு, என்ஜாய் பண்ணு லைஃப்பை. இங்கே வந்து இங்கே உட்காந்துக்கிட்டு இயேசுவே வழியும் சத்தியம் ஜீவனும் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்காத. ஏன் அதை சொல்ல வேண்டியதாகிடுச்சுன்னா, அங்கே வந்து மரியாள் கிட்ட நீங்கள் வந்து வணங்கி கொள்ளுங்கள். நான் போகிற நேரம் பார்த்து இந்த மதர் தெரேசா அவர்களை புனிதராக்கி அவரிடத்துல ஜெபம் பண்ணலான்ட்டாங்க. எனக்கு அப்படி நமக்கு சத்தியத்தை கேட்டு நம்மளால சும்மா இருக்கிறது. அதுக்கு ஹோல் காலேஜை கூப்பிட்டு அந்த சர்ச்சில் உட்கார வைக்கிறாங்க. நான் ஒரு ஆள் தான் போகல. என்னுடைய கிளாஸ் ரூம்லேயே பூட்டிக்கிட்டு போகிற ஆட்களையும் ஒரு 4-5 பேர் போக விடாமல் உள்ளே உட்கார வச்சுட்டு அவங்களுக்கு இதை எடுத்து சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார், அவரை அல்லாமல் ஒருவனும் பிதாவின் ராஜ்யத்தில் சேருவது இல்லை. மதர் தெரேசா நல்லவர்களாக இருக்கலாம், நல்ல காரியங்களை செய்தவர்களாக இருக்கலாம், பட் she is not equal to God and she is not a God. அவர்கள் தேவனுக்கு நிகரானவர்களும் அல்ல, அவர்கள் தேவனும் அல்ல. மதிப்பு வாய்ந்தவர்கள், ஆமாம், அவர் செய்த காரியங்கள் நல்ல காரியங்கள், ரொம்ப நல்ல காரியங்கள். ஆனால் தேவன் என்கிறவர் அதற்கும் மேற்பட்டவராய் இருக்கிறார். அவர் ஜீவாதிபதியாக இருக்கிறார், மரணத்தை வென்றவராய் இருக்கிறார். He has no death. அவருக்கு மரணமே இல்லாதவர். அவரோடு கூட எந்த மனுஷனையும் கம்பேர் பண்ணி பார்க்க முடியாது. அப்போ நிறைய நேரத்தில் இந்த உலகத்தில் கற்றுக்கொள்கிற காரியங்களை நம்மளே ரொம்ப யோசிக்கிற சிந்திக்கிற அப்படிப்பட்ட மனிதர்களாக இருந்தால் கூட நம்ம யோசிப்போம், இந்த உலகத்தை அனுபவிக்கணும், இந்த உலகம் தான் ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறோம். நான் சொல்கிற தப்பே கிடையாது. நல்ல உடையை நீங்கள் உடுத்துங்க, நல்ல காரியங்களை செய்யுங்க, நல்ல காரியங்கள் எல்லாவற்றையும் உலகத்தில் அனுபவியுங்கள். என்ஜாய் எவ்ரிதிங் இன் திஸ் வேர்ல்டு. பிரசங்கிலாம் அது பிரசங்கிக்கிறார். அதை இந்த உலகத்தில் தேவன் உன் நாட்களை நேரத்தையும் கொடுத்துருக்கிறாரு, எல்லாவற்றையும் நீ அனுபவி. ஆனால் எல்லாவற்றுக்கும் தேவன் ஒரு நாள் நீ கணக்கை கொடுத்து ஆக வேண்டும். நீ செய்த எல்லா நன்மைக்கும் தீமைக்கும் தேவனுக்கு முன்பதாக என்ன பண்ண வேண்டும், கணக்கு கொடுக்கணும். அதனால யோசித்து சிந்தித்து எது சரி எது தவறுன்றதை நீ பார்த்து அதை செஞ்சு கொண்டார். ஸோ என்ஜாய் திஸ் வேர்ல்டு. ஆனால் இன்னும் ஆயிடுதாங்க பிரச்சனை. என்ஜாய்ன்னு சொன்ன உடனே அதான் நிரந்தரம்னு நினச்சிடுறாங்க. திஸ் இஸ் பெர்மனன்ட், இது மாறவே மாறாது. சினிமா தியேட்டரில் உட்காந்து படத்தை பார்க்கும்போது அவனுடைய துள்ளல், அவனுடைய அந்த எழுச்சி, அவனுக்குள்ளே இருக்கிற அந்த மகிழ்ச்சி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா
பெர்மனன்ட் மாதிரி இருக்கும். என்ன மாதிரி விசில் அடிக்கிறான், எப்படி சிரிக்கிறான், எப்படி சந்தோஷப்படுறான், எப்படி துள்ளுறான், எப்படி ஆனந்தமாக களி கூடுறான்லாம் பார்ப்போம். ஆனால் அந்த 2.5 மணி நேரம் பணம் போட்டு முடிச்ச பிறகு அந்த பழைய சோர்வு முகம், அந்த கவலை முகம் அவனுக்குள்ள என்ன படிது மறுபடியும் வந்துடுது. எங்கப்பா உள்ள சந்தோஷமா இருந்தியே, ஏன் வெளியே இல்லை அப்படின்னா அதான் சொல்றேன், நத்திங் பெர்மனன்ட் இன் திஸ் வேர்ல்ட். உலகத்தில் எதுவுமே நிரந்தரமானது இல்லை. அற்புதமான ஒரு காரியத்தை தேவன் பண்ணியிருக்கிறார். என்னது? உலகம் நிரந்தரமானதல்ல, உலகத்தில் உள்ளவைகளும் நிரந்தரமானதல்ல. ஆனால் இந்த உலகத்தில் உள்ளவைகளை கொண்டு தேவன் ஒரு அற்புதமான விஷயத்தை செய்திருக்கிறார். நீங்கள் நிரந்தரமானதாய் மாற்றிக்கொள்ளலாம். எதானதாய் மாற்றிக்கொள்ளலாம். உலகம் தான் நிரந்தரமே கிடையாது, நிரந்தரம் இல்லையே தவிர உலகத்தில் உள்ள ஒரு காரியத்தை கொண்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை, உங்கள் எதிர்காலத்தை, உங்கள் மறுமையை நீங்கள் நிரந்தரமாக்கி கொள்ளலாம். You can make your future eternal. எதிர்காலத்தை நீங்கள் நித்தியமானதாக மாற்றிக்கொள்ள முடியும். இயேசு சொல்றார், உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால், if you lose your soul, இதை நஷ்டப்படுத்தினால், ஆத்துமாவை நஷ்டப்படுத்துவது என்றால் என்ன? ஆத்துமா தேவனை நினைக்காம இருக்கிறது, வாஞ்சிக்காம இருக்கிறது, தாகம் அடையாம இருக்கிறது, not serving God. தேவனுக்கு தன்னுடைய உள்ளத்தில், தன்னுடைய எண்ணத்தில், தன்னுடைய சிந்தையில், தன்னுடைய விருப்பத்தில், தன்னுடைய ஆற்றலில் எதிலுமே ஆண்டவருக்கு எந்த இடத்தையும் கொடுக்காம இருக்கக்கூடிய உள்ளம், அது ஆத்துமா. அப்படி நஷ்டம். ஏன்? பணம் ஆசை உள்ள வந்துடுது, உலக ஆசை உள்ள வந்துடுது, பொருள் ஆசை உள்ள வந்துடுது, அதை நோக்கிய வாஞ்சை, அதை நோக்கிய ஆசை, அதை நோக்கிய விருப்பங்கள், அதை நோக்கிய எல்லா நேரமும் கழிது பாருங்க. அதான் சொல்றாரு, இப்படிலாம் உலகத்தை ஆதாயப்படுத்தினாலும் ஆத்துமாவை நீ தேவனை நினைக்காமல், தேவனை துதிக்காமல், தேவனுடைய வழிகளை தெரிந்து கொள்ளாமல், அந்த வழிகளிலே நடக்காமல் போனால் அந்த ஆத்துமா நஷ்டம் அடையும். அப்படி ஆத்துமாவை நஷ்டப்படுத்தி இந்த உலகத்தில் நீ பேரும் புகழும் பணத்தையும் சம்பாதிப்பதனால ஒரு லாபமும் உனக்கு இல்லை. Because you going to face the death one day. ஒரு நாள் மரணத்தை சந்திப்பாய். அப்ப நீ இந்த உலகத்தில் சம்பாதித்த, அதற்காக நீ முயற்சி செய்த, அதுக்காக நீ தியாகம் செய்த, அதுக்காக உன்னுடைய புத்தியை அல்லது அறிவை, எல்லா ஆற்றலை பயன்படுத்தி நீ சம்பாதித்த எதுவும் உன் மரணத்தில் உனக்கு உதவ போவது இல்லை. இட்ஸ் நாட் கோயிங் டு யூஸ். வேலைக்கு போறோம், சம்பாதிக்கிறோம், எவ்ரிதிங் இஸ் குட். இட் இஸ் ஜஸ்ட் எ இன்ஸ்ட்ருமெண்ட். அவ்வளவுதான். அது ஒரு கருவி. பணம் என்பது ஒரு கருவி. உலகத்தில் தேவன் தந்திருக்கிற நன்மைகள் என்பது ஒரு கருவி. அதை செயல்படுத்திட்டு அப்படி தூரம் வச்சிடணும். அவ்வளவுதான். அதை பயன்படுத்திட்டு அப்படி தூரம் அதை வச்சிடணும். அதையே வாழ்க்கை, அதுக்காகவே வாழ்க்கை, அதுவே என்னுடைய தாரக மந்திரம்னு போயிருச்சுன்னா ஆத்மாவை நஷ்டப்படுத்துறீங்க. கேட்கிறார், அப்படி ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? ஏன் அப்படி சொல்றாரு? 27 வசனம் பாருங்க. மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தியவராய் தம்முடைய தூதரோடு கூட வருவார். அப்பொழுது அவனவன் கிரியைக்கு தக்கதாக அவனுக்கு பலனளிப்பார். ஜீசஸ் டாக்கிங் அபவுட் தி செகண்ட் கமிங் அண்ட் தி இட்டர்னல் லைஃப். இரண்டாவது வருகை பற்றியும் நித்திய வாழ்வை பற்றியும் இயேசு பேசுகிறார். அதில் சொல்றாரு, எப்பா எல்லாத்தையும் பண்ணிட்டல, உன் வாழ்க்கை மரணம் அடைஞ்ச உடனே முடிஞ்சிருச்சு, ஏதோ குழியில் போட்டு புதைச்சிட்டாங்க, மூடிட்டாங்கன்னு நினைக்காத. மனுஷனுடைய வாழ்க்கை அவ்வளோதான் நினைக்காத. ஜீசஸ் கோயிங் டு கம் பேக் அகெயின். இயேசு மறுபடியும் இந்த உலகத்துக்கு வருவார். வரும்பொழுது இஸ் நாட் கோயிங் டு கம் as a savior. ரட்சிக்கிறவராய் அவர் வரப்போவதில்லை. இஸ் நாட் கோயிங் டு கம் பேக் as a redeemer. மீட்பராகி வரப்போவதில்லை. இஸ் கோயிங் டு கம் பேக் as a judge. அவர் நியாயம் தீர்க்கிற நியாயாதிபதியாய் அவர் வர இருக்கிறார். அதனாலதான் இந்த இடத்துல ஒரு கேள்வியை கேட்கிறாரு. மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தியவராய் தம்முடைய தூதரோடு கூட வருவார். அப்பொழுது அவன் கிரியைக்கு தக்கதாக அவனுக்கு பலன் அளிக்கப்படும். அந்த கிரியை என்ற வார்த்தை ரொம்ப முக்கியமானது. உலகத்தில் நீங்கள் செய்த செயல்கள், அதான் கிரியை. அந்த செயல்கள் ஒவ்வொன்றும் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும், தேவனுடைய நம்பிக்கைக்கு சார்ந்ததாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் உங்கள் செயல்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தமும் இல்லை. There is none meaning except God whatever you are doing. நீங்கள் செய்கிற செயல் தேவனற்று இருந்ததானால் அந்த செயல்களுக்கு எவ்விதமான மதிப்பும் இல்லை, வேல்யூவும் இல்லை. அதுக்கு அந்த செயல்களை தான் நம்ம நிறைய செஞ்சுக்கிட்டு இருப்போம். நமக்கு தேவன் தந்த நேரத்தை எப்படி பயன்படுத்தணும்னு யோசிச்சு பாருங்க. இட் இஸ் வேல்யூபிள். நம்ம அதை கனம் வாய்ந்ததாய் மதிப்பு வாய்ந்ததாய் பயன்படுத்துகிறோமானா கிடையாது. தேவன் நமக்கு தந்திருக்கிற பணம், மணி, how we are using it, எப்படி பயன்படுத்துகிறோம்? கனம் வாய்ந்ததாய் மதிப்பு வாய்ந்ததாய் பயன்படுத்துகிறோமா? கிடையாது. தேவன் நமக்கு தந்திருக்கிற உறவுகள், ரிலேஷன்ஷிப்ஸ், அந்த உறவுகளை எப்படி பயன்படுத்துகிறோம்? பல நேரத்தில் அது வெறும் சுயநலமானதாக தான் இருக்குது, தேவைக்கானதாக தான் இருக்குது இல்லையா? இதெல்லாம் கிரியைகள் தான் இருக்குது பாருங்க. இது எல்லாவற்றுக்கும் தேவன் ஒரு நாள் என்ன பண்ணுவாரா? நியாயத்தை கேட்பேன்னு சொல்றாரு. அதான் கேட்பாராங்க.
அப்ப அதனால தான் சொல்லப்படுகிறது, நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். மேக் யூஸ்ஃபுல் யுவர் டைம். படிக்கிற பிள்ளைங்க படிக்கிறீங்களா? நீங்க படிப்பு உங்களுடைய நேரமாக இருக்குமானால் தேவனை தேடுவது உங்களுடைய நேரமாக இருக்க வேண்டும். வெறும் படிப்பு வெறும் அது நல்லது. at the same time you should seek God. யாரையும் தேட வேண்டும், நீங்கள் தேவனையும் தேட வேண்டும். அப்போதான் நீங்கள் படித்த படிப்பு உங்களுக்கு உபயோகரமாக இருக்கும். நீங்கள் படித்த படிப்புக்குரிய ஆசீர்வாதங்கள் அங்கு உண்டாயிருக்கும். இல்லை என்றால் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் ஒரு லாபமும் இல்லை என்பது. சரி, மறுமையின் வாழ்க்கை குறித்து பவுல் தெசலோனிக்கே சபைக்கு ரொம்ப அழகாக போதிக்கிறார். ஏன்னா இது ரொம்ப பெரிய டாபிக். நான் இன்னைக்கு ஒரு நாளில் இந்த ஒரு ஆராதனையில் முடிக்கணும்னு பார்க்குறேன். கொஞ்சம் நேரம் எடுக்கும், பொறுமையாக அதை கேளுங்க. சரி, மறுமையின் வாழ்க்கை குறித்து அப்போ சொன்னாங்க பவுல் தெசலோனிக்கே சபைக்கு எழுதுகிறார். அது ரொம்ப அற்புதமான ஒரு வேத பகுதி. அதை படிக்கலாம் பாருங்க. 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம். 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம். The first Thessalonians chapter 4. 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரைக்கும் பாருங்க. 1 தெசலோனிக்கேயர் 4:13 பாருங்க. அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கை அற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்கு எனக்கு மனதில்லை. எப்படி பயன்படுத்துறாரு பாருங்க வார்த்தையை. மரித்தவர்கள் எப்படி சொல்றாரு? மரித்தவர்களை பவுல் என்ன வார்த்தை சொல்லி சொல்றாரு? நித்திரை அடைந்தவர்கள். என்ன அடைந்தவர்கள்? அவர்கள் those who died in Christ, they are in sleep. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? அவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? நித்திரையாக இருக்கிறார்கள். ஹலோ, தூங்கிக்கிட்டு இருக்கிற ஆளுக்கிட்ட போய் ஒப்பாரி வைப்பீங்களா? ஹலோ, பெட்டில் தூங்கிட்டு இருக்கிறாங்க, 6 மணிக்கு எழுந்துப்பாங்க, எழுந்துக்கலாம், 8 மணி ஆகுது. 8 மணிக்கு போய் ரவுண்டு கட்டி உட்காந்து அழுவீங்களா நீங்கள்? என்ன ஆகும் அதுக்கப்புறம் உங்கள் நிலைமை? அந்த ஆள் எழுந்தாங்கன்னா உங்கள் கதையே முடிஞ்சுது. பேசுறது புரியுதுங்களா? ஆனால் மரண வீடுன்னு வரும்போது நம்ம மைண்ட் செட்டே மாறிடுது, உலகம் மாதிரி மாறிடுது. உலகத்தார் ஏன் அழுகுறாங்க? அவங்க ஏன் அழுகுறாங்கன்றதுக்கு ஒரு காரணம் இருக்குது. தேர் இஸ் a meaning in that. அது தப்பே நான் சொல்ல. உலகத்தார் அழுவது சரி. ஏன் சரி? because they don't have any hope about the death and the eternal life. மரணத்தை குறித்தோ மறுமையை குறித்தோ நித்திய வாழ்வை குறித்தோ அவங்களுக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் முடிஞ்சது. இதுக்கப்புறம் பார்க்க முடியாது. இதுக்கப்புறம் அவங்களுக்கு இனிமேல் எங்கேருந்து பார்க்க போகிறேன்? அவங்க அழுகையில் அந்த டயலாக் கண்டிப்பாக இருக்கும். இனிமேல் எங்கேருந்து ஒன்று பார்க்க போகிறேன். சேம் கிறிஸ்டியன்ஸ் டூயிங் த சேம் திங். அதான் சொல்கிறேன், தூங்குற ஆளுகிட்ட போய் உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரியான வார்த்தைகளை பேசி பாருங்க. உன்னை எப்போ மறுபடியும் பார்க்க போகிறேன்? ஹலோ, கையில் கிடைக்கிறதெல்லாம் வச்சு பொலன்னு அடிப்பாங்க உங்களை. என்ன பேசிட்டு கிடக்கிற, என்ன அழுதுட்டு கிடக்கிற, தூங்கிட்டு இருக்கிறவனை எழுப்பி விட்டு நீ தான் எழுந்துட்டேன்னா அது என்னையே எழுப்பி விடுற. கற்றுவாங்களா கற்ற மாட்டாங்களா? சிலவங்களாம் தூக்கத்தில் பேயாக மாறிடுவாங்க. பார்த்துருக்குறீங்களா? அந்த மாதிரி தான் நித்திரை அடைந்திருக்கிறாங்க. இந்த சத்தியம் தெரியாதனால ஒப்பாரி வச்சு அழுது உலக மக்களும் பார்க்குறாங்கப்பா, நம்மளை விட பெஸ்ட்டாக அழுகுறான் அவன், நம்மளை விட ரொம்ப நல்லா அழுகுறாங்க. ஏன் டயலாக்லாம் புதுசாக இருக்குதுயா இவங்ககிட்ட? உலக மக்கள் அதை பார்க்கக்கூடாது. உலக மக்கள் உங்கள் மூலமாக, விசுவாசிகளாகிய உங்கள் மூலமாக மரணத்தை எப்படி திரும்ப கற்றுக்கொள்ள வேண்டும், எப்படி திரும்ப பார்க்கணும்? அவர்கள் நித்திரையாக இருக்கிறார்கள். எங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. என்ன நம்பிக்கை அது? அதுதான் இப்போ படிக்க போகிறோம். அதனால தான் பவுல் சொல்றாரு, உலகத்தாரை போல மரணத்தை குறித்து நித்திரையை குறித்த நம்பிக்கை அற்றவர்களை போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு என்ன இல்லை, மனதில்லை என்றார். அப்படின்னா விசுவாசிக்கு மரணத்தை குறித்த அறிவு இருக்கணும். மரணத்தை குறித்து தெரியலன்னா தான் இந்த மாதிரி வேலைலாம் நடக்குது. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? ஆமாம், மரணத்தை குறித்து அறிவில்லாதவர்கள் தான் துக்கிக்கணும், அழுவணும், ஒப்பாரி வைக்கணும், எல்லா வேலையும் அவங்க தான் செய்யணும். நாட் எ கிறிஸ்டியன். கிறிஸ்துவ ஒன்றே ஒன்று செய்யலாம், கொஞ்ச நாளைக்கு அவங்கள பார்க்க முடியாது, கொஞ்ச நாள் பிரிந்து இருக்க போகிறேன் அப்படின்ற துக்கத்தினால அந்த அழுகை வெறும் அழுகையாக இருக்கும், ஒப்பாரியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்படி எடுத்துப்போமே, நெருங்கின உறவினர்களோ அல்லது உங்களோட உடன் பிறந்தவர்களோ அல்லது உங்கள் பிள்ளைங்களோ யாரோ ஒருத்தவங்க வெளிநாட்டுக்கு போகிறாங்க, படிக்கிறதுக்கு போகிறாங்க, இல்லை நல்ல ஒரு வேலைக்காக போகிறாங்க, ஒரு நல்ல விஷயத்துக்காக போகிறாங்க. அவங்கள விட்டு ஒரு 10 வருஷம் 20 வருஷம் நீங்கள் பிரிஞ்சு இருக்க போகிறீங்கன்ற நிலைமை. போகிறீங்க, நீங்கள் ஃப்ளைட்டில் ஏற்றி விடலான்னு போகிறீங்க, ஏரோட்ராம் போயிட்டு அங்கே போய் நின்றுட்டு அழுக ஒரு மாமா வரும், லைட்டாக ஒரு கவலை இருக்கும்.
அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமானதாக இருக்கும், ரசிக்கக்கூடியதாக இருக்கும். எப்படி இருக்கும்? அது ரசிக்கக்கூடியதாக இருக்கும், ட்ராமாவாக இருக்காது. கண்டிப்பாக அது உண்மையான துக்கத்திலிருந்து வெளிப்படுகிற ஒரு அருமையான உணர்வு தான் அழுகை. ஆனால் 4 பேர் கூடிக்கிட்டு ஒப்பாரி வச்சிங்கன்னா ஒன்று நடக்கும். போகிற ஆளே உங்களை முதல்ல துரத்தி விட்டுருவான். இல்லை அங்கே பாதுகாப்பு இருக்கிற ஆள் என்ன பண்ணுவாங்க, முதல்ல உங்களை கழுத்து பிடிச்சி வெளியே துரத்தி விட்டுருவாங்க. ஏன்னா நீங்கள் மற்றவங்க மூடே கெடுத்து விட்றீங்க. அவன் சந்தோஷமாக பிரயாணம் பண்ணுறதுக்கு போய்கிட்டு இருக்கிறான். அவன் லக்கேஜ் பேக்கேஜ் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஜாலியாக போய்கிட்டு இருக்கிறான் பிரயாணத்துக்கு. அவனுங்க மூடியை கெடுக்கிற மாதிரி உட்காந்து ஒப்பாரி வச்சு அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணிங்கன்னா நான் பார்த்துருக்குறேன். அதெல்லாம் கொஞ்சம் சின்னதாக ஏதாவது அவங்களுடைய நாம்சம் மீறினீங்கன்னா உடனடியாக அவங்களை பிடிச்சி வெளியே அனுப்பிச்சி விட்ருவாங்க. அலோவே பண்ண மாட்டாங்க. பஸ் ஸ்டாண்டில் பண்ணுற மாதிரிலாம் நீங்கள் எங்கே பண்ண முடியாது, கண்டிப்பாக ஏரோட்ரமில் பண்ண முடியாது. நீங்கள் வெளியே அனுப்பி விட்ருவாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? நான் இந்த டெத்தில் கூட பார்த்தேன். நான் ஏன் ட்ராமான்னு சொல்கிறேன், ஒப்பாரி வைக்கிறாங்க எல்லாருமே, அழுதாங்கன்னு சொல்லுவோமே. அது சொன்னால் அது வரைக்கும் கோவம் வரும் அவங்களுக்கு. எப்படி இப்படி சொல்லலாம்? சரி, அழுதாங்க. இந்த அழுகுறவங்க எல்லாம் குரூப்பாக உட்காந்து அழுதுகிட்டு இருந்தாங்க. நான் நீங்கள் நல்ல மூடில் இருந்தேன்னா காலை இப்போ எல்லாத்தையுமே கவர் பண்ணுறா, ஃப்யூச்சரில் நமக்கு எதாவது யூஸ் ஆகும்னு சொல்லியிருப்பேன். நான் அன்றைக்கி வேறு ஒரு விஷயத்தில் கான்சன்ட்ரேட்டாக இருந்தால் அதை விட்டுட்டேன். நான் எல்லாம் குரூப்பாக அழுகுறாங்க. அழும்போது 2 விஷயத்தை கவனிச்சேன் நான். ஒன்று, இந்த அழுகைக்கு வரக்கூடிய மக்கள் ஏற்கனவே அழுதுகிட்டு இருக்கிறாங்க. ஒரு குரூப்பில் ஒரு 4-5 குரூப் இருக்குது. அப்படியே இந்த அழுகைக்கு வரக்கூடிய ஆட்கள் நேராக வந்து அதை பார்க்குறாங்க. பார்த்துட்டு அங்கே ஒரு 5 நிமிஷம் அங்கே நெஞ்சில் அடிச்சுட்டு ஏதோ சில வார்த்தைகளை பேசுகிறாங்க, துக்கம்னு எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது நடக்கிறது தான் ட்ராமாவாக இருக்குது. இந்த அழுதுகிட்டு இருக்கிறாங்க இல்லையா குரூப்பாக, இவங்க மூஞ்செல்லாம் போய் பார்க்குறாங்க. எந்த மூஞ்சோடு போய் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த கிரிக்கெட் மேட்ச்சுக்கு ஆளுங்களை செலக்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, பவுலிங் இவன், பேட்டிங் அவன். அந்த மாதிரி இந்த சாவுக்கு யாரோடு சேர்ந்து அழுவலாம். நானே பார்த்தேன், இதனோட அநியாயமாக இருக்குது. இது வர மொத்த பேர் அப்படி தான் அழுகுறான். சேர்ந்துட்டு அந்த அம்மா அப்படி குனிஞ்சதுன்னா போதும், அதான் சிக்னல் போடுறது. நிறைய விஷயம் கற்றுக்கணும் நான். ஏன்னா நம்ம இங்கே அதெல்லாம் பார்க்க முடியறதில்ல, அங்கே பார்க்க முடிஞ்சது. அப்படியே பார்க்குது அந்த அம்மா எல்லாத்தையும். யாருக்கிட்ட போய் ஒரு 90 டிகிரிக்கு பெண்ட் ஆகுதோ உடனே ஒரு கை அங்கேருந்து வருது, அங்கே அணைக்கும் கை. அப்படி போட்டு இழுத்து அமுக்கி 4 குரூப் 4 டீமாக இருந்தது, 5வது டீமாக என்ன பண்ணுதாங்க மாறுது. அப்போ இது ட்ராமான்னு சொல்லாமல் வேறு. சரி, இன்னொரு அம்மாவை பார்த்தேன் நான். அந்த அம்மா பயங்கரமாக அழுதுகாண்டது. எனக்கு கூட சரி உண்மையாக இருக்கும் போல இருக்குது, பாவம். எனக்கு தெரிஞ்சு இருக்கிறது அதிகமான துக்கப்பட வேண்டியவன் நான் தாங்க. நான் கர்த்தருக்குள்ளே பலப்படுத்தி வந்து நிற்கிற வேலையை செய்யணும்ன்ட்டு. இன்னொரு அம்மா பார்த்து பயங்கரமாக அழுதுட்டு கிடந்தது. அதை இதை சிந்தி எல்லாரும் மேலேயும் தடவி கிடவி இப்போ தான் கொரோனா காலம் ஏன்டா போச்சுன்னு ஃபீல் பண்ணுறோம் பயங்கரமாக. ஃப்ரீசர் பாக்ஸ்லாம் அது கலரே வேறு மாதிரி மாறிடுச்சு. எல்லாத்தையும் பண்ணி இனி அந்த அம்மா பாருங்கள் எல்லாத்தையும் முடிச்சுது. ஒரு 20 நிமிஷம் அந்த ட்ராமா முடிஞ்சுது பாருங்கள். சேரை தரன்னு இழுத்து அப்படி போட்டு உட்காந்துச்சு. நான் நினச்சேன் சேரில் உட்காந்து கூட துக்கமாக இருக்கும்ட்டு. சேரில் உட்காந்து இப்படி கார் இப்படி போட்டு ரீல்ஸ் பார்த்துன்னு உட்காந்துருக்குது. அப்போ தான் பார்த்தேன், இடம் போனோம் இங்கே தான் இருக்குது, டெத் அங்கே தான் இருக்குது, ஃபியூனரல் அங்கே தான் இருக்குது. என்ன வேலை இது? அப்போ இது ட்ராமா இல்லாமல் என்னது? ஹலோ, மரணத்தை உலகம் எப்படி அணுகுது பாருங்கள். அதான் சொல்ல வரேன் நான். அவங்களுக்கு கிண்டலு கேலின்னு சொல்ல, இது நிறைய மரணம் வீட்டில் பார்த்துட்டு நான். சேனாத பிரதர் இறந்துருந்தார். அவங்க சொந்தக்கார அம்மா, அவங்க வீடு கொஞ்சம் இப்படி உள்ளே இருக்குது, மெயின் ரோட்லேருந்து இப்படி வரணும். நாங்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்படி மெயின் ரோட்டில் ஏறி நின்றுக்கிட்டு இருந்தோம் பாருங்கள். அப்போ அந்த அம்மா வந்து மெயின் ரோட் என்ட்ரன்ஸில் நிற்குது. எதுக்குன்னா காரில் இந்த ஆட்டோவில் அங்கங்கே வராங்க இல்லையா, வரும்போது அங்கேருந்து திபுன்னு ஓடுது. அழுகணும். போயிட்டு என்ன பண்ணோம், நானே ஒரு பிரதர்கிட்ட கேட்டேன், சிவா பிரதர்கிட்ட கேட்டேன்னா, காசு கொடுத்து வச்சுருக்கிறீங்களா, வேலைக்கு வச்சுருக்கிறீங்களா அழுகுறதுக்கு? இயற்கையாகவே இல்லையே இது, என்ன வேலை இது? அப்போ மரணத்தை பற்றி பாருங்க, எந்த விதமான அறிவும் ஜனங்களுக்கு என்ன பண்ணலாங்க இல்லை. அதான் சொல்ல வரேன், மரணத்தை குறித்த எந்த ஒரு அறிவும் அவங்களுக்கு இல்லை. கிறிஸ்தவங்களும் இதற்கு கொஞ்சம் கூட சளைச்சவங்க கிடையாது. கிறிஸ்தவர்களையும் கேட்டு பாருங்க, வாட் அபவுட் யுவர் டெத், வாட் அபவுட் யுவர் இட்டர்னல் லைஃப். ஏதோ இயேசுவோடு கூட இருப்பேன்னு சொல்லுவாங்க, ஆனால் எப்படி இது நடக்கும்னு கேட்டு பாருங்க தெரியாது. கங்கையில் புனித நீர் ஆடினா நான் சொர்க்கத்துக்கு போவேன்னு சொல்கிற இந்த கான்செப்ட் இருக்கு இல்லையா, அதே விதத்தில் தான் இவங்களும் சொல்லுவாங்க. நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டு சபைக்கு வந்துட்டேன், சில நல்ல கிரியைகளை செஞ்சுருக்கிறேன், அதனால் பரலோகத்துக்கு போயிடுவேன். ஹவ் இட் வில் பி ஹேப்பன், எப்படி நடக்கும் அது தெரியுமா உங்களுக்கு?
அதுதான் பவுல் இங்க சொல்றாரு, அதை அறியாதிருக்க எனக்கு மனது இல்லை. ஒரு விசுவாசி அதை அறிந்திருக்க வேண்டும். யூ ஷுட் நோ இட். அந்த அறிவு உனக்கு உண்டாயிருக்க வேண்டும். அது உண்டாயிருந்தால்தான் எந்த மரணமாயிருந்தாலும் அந்த மரணத்தில் உங்களுக்கு என்ன உண்டாயிருக்கும்? நம்பிக்கை உண்டாயிருக்கும். யூ வில் ஹேவ் த ஹோப் இன் தி டெத். உலகத்தில் எந்த மனுஷனும் அப்படி சொல்லவே முடியாது, மரணத்தில் எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. கிறிஸ்தவன் மட்டும்தான் சொல்ல முடியும், ஐ ஹேவ் ஹோப் இன் மை டெத். மரணத்தில் என்ன உண்டு? எனக்கு நம்பிக்கை உண்டு. என்ன உண்டு? எனக்கு நம்பிக்கை உண்டு. ஹலோ, தாவீது தன்னுடைய குழந்தை இறந்து போகுது. அது வியாதிப்பட்டு இறந்து போகுது பாருங்க. வியாதிப்படும்பொழுது தினமும் துக்கிக்கிறான், தினமும் அழுகிறான், தினமும் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறான், ஆண்டவரே அந்த குழந்தை எப்படி சுகமாக்கும். ஆனால் அது பனிஷ்மெண்ட்டாக இருந்ததுனால அந்த குழந்தை செத்து போகுது. செத்து போனவனே தாவீதுக்கு வந்து அதை அறிவிக்கிறாங்க. அவன் ராஜாவாக இருக்கிறான், வாஸ் a king. ராஜாவையும் இப்படி குழந்தை மரித்து போயிட்டு he became upset. கொஞ்சம் மனம் தளர்ந்து போயிட்டான். ஆனால் பாருங்க, வசனம் சொல்லுது, குழந்தை மரிச்சு போனதுன்னு சொன்ன உடனே தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை பலப்படுத்தி கொண்டான். படிக்கலாம் நீங்க 2 சாமுவேல். எங்க பலப்படுத்தி கொண்டானா? தன் தேவனாகிய கர்த்தருக்குள். சரி, பலப்படுத்தி கொண்ட தாவீது பண்ண துக்கிக்கிறானா? என்னடா பண்றான்னு பார்த்தா நீங்க அங்க படிக்கலாம். he went inside the room. அவனோட அறைக்குள் போனான், அறைக்கு பூட்டினான். he take a head bath. நல்ல தலைக்கு குளிச்சான், நல்ல தலை முழுக்க எண்ணெயை வச்சான். வெளியே வந்து உட்கார்ந்துருக்கிறான். எந்த ஒரு அழுகையும் இல்லை, எந்த ஒரு துக்கமும் இல்லை. he was sitting as a king. ராஜாவாக இருக்கிற ராஜாவை போல உட்கார்ந்துருக்கிறான். இது அங்க இருக்கிற மக்களுக்கெல்லாம் அதிர்ச்சியா இருக்குது. ஒரு குழந்தை செத்து போயிருக்குது, ஒரு அப்பாவுக்கு எந்த விதமான கவலையும் இல்லை, துக்கமும் இல்லை. என்ன யாயமே, வியாதிப்பட்டிருக்கும் போது கூட அழுதானேமே. தாவீது கிட்ட போய் கேட்குறாங்க, தாவீதே குழந்தை மரித்து போயிருக்குது, வியாதியா இருக்கும் போது கூட அழுதீர், மரிச்சு போய் செத்து போயிருச்சு, இப்போ போய் அழாம இருக்கிறீரே. கேட்கும் போது David proclaimed his hope on the death. மரணத்தை குறித்த தன்னுடைய நம்பிக்கையை தாவீது அங்க சொன்னதுதான் அற்புதமான விஷயம். என்ன தெரியுமா சொன்னா? இந்த குழந்தை மேல நான் அறிந்த பாசத்தை அன்பி வைத்திருந்தேன். It will never come back again to me, but I will meet one day அப்படின்றான். அதாவது இனி அந்த குழந்தை என்னிடத்தில் திரும்பி வருவது இல்லை, இந்த உலகத்தில் பிறப்பது இல்லை. Because birth is one time, death is one time. பிறப்பும் மரணமும் ஒரே முறைதான். இந்த குழந்தை ஒரு முறை பிறந்தது, ஒரு முறை மரித்தது. ஆனால் அதனால இந்த குழந்தை மறுபடியும் இங்கு வருவதில்லை. ஹோப் என்ன, நம்பிக்கை என்ன? I will meet it again. நான் அது இருக்கும் இடத்திற்கு போய் சேருவேன்றான். நான் எங்க போய் சேருவேன்? நான் எப்படி மரணத்தை பற்றி, மறுமையை பற்றி ஒரு பெரிய நம்பிக்கை வெளிப்படுத்துறான் பாருங்க. தாவீதுன்னா நமக்கு தெரிஞ்சது 23ஆம் சங்கீதம் தான். கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார். பட் you know his faith. அவன் விசுவாசம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அதான் இந்த விசுவாசம். என்ன விசுவாசம்? அந்த குழந்தைய நான் பார்க்க முடியாது, பட் ஐ வில் கோ அண்ட் மீட் ஹிம். ஆனால் அந்த குழந்தை தேவனோடு இருக்கிறது, தேவனிடத்தில் இருக்கிறது. நான் போய் ஒரு நாள் அதை பார்ப்பேன். அதுக்கப்புறம் ராஜாவா இருந்தான். அதுக்கப்புறம் அவனுக்கு பிள்ளைகள் பிறந்து அவனுடைய பிள்ளை ஒருத்தன் அரசனாகவே, சாலமோன் ராஜாவாகவே இருந்தான். பேசுறது புரியுதுங்களா? தட் ஹோப் வில் மேக் யூ லீவ். அதான் சொல்ல வரேன். இந்த நம்பிக்கை உங்களை வாழ வைக்கும். இந்த நம்பிக்கை உங்கள் சூழ்நிலைகளை மாற்றும். இந்த நம்பிக்கை தேவனுடைய திட்டத்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்ற உதவி செய்யும் பாருங்க. அதனால தான் அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ளே உண்டாயிருக்க வேண்டும். அதுதான் இங்க பவுல் எடுத்து பேசுறது. என்னது? 14 வசனம். இயேசுவானவர் மரித்த பின்பு எழுந்தார் என்று விசுவாசிக்கிறோமே. எது விசுவாசிக்கிறோமே? இயேசுவானவர் மரித்த பின்பு, he died and rise again. விசுவாசம்னா அதுதான் இல்லையா? கிறிஸ்தவர்கள்லாம் எல்லாத்துமே இதை விசுவாசிக்கிறோம். எதை விசுவாசிக்கிறோம்? இயேசு மரித்தார், மறுபடியும் அவர் உயிரோடு எழுந்தார். அதான் கிறிஸ்தவத்தின் அடிப்படை விசுவாசம். சொல்றார், இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்தார் என்று விசுவாசிக்கிறோமே. அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். என்ன மாதிரி நம்பிக்கை பாருங்க. கிறிஸ்துவுக்குள் மரித்தோர், கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்திருக்கிற மேல எனக்கு இருக்கிற நம்பிக்கை என்ன? They will come back along with Jesus Christ. இயேசுவானவர் இரண்டாவது வருகையில் வரும்பொழுது அவர்களும் கூட என்ன பண்ணுவார்கள்? வருவார்கள். யார் கூட வராங்கன்றதான் கேள்வி. அங்க மரணத்தை சந்தித்து மரித்து 3ஆவது நாளில் உயிரோடு எழுந்த இயேசுவோடு கூட இன்றைக்கு மரிக்கிறவர்களும் நாளை மரிக்கிறவர்களும் உயிர் தெழுந்த இயேசுவோடு கூட உயிர் தெழுந்தவர்களாய், உயிர் பெற்றவர்களாய் அவர்கள் மீண்டும் வருவார்கள். எவ்வளவு பேர் நம்பிக்கை பாருங்க. 15. கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது
எழுந்திருப்பார்கள். யாருக்குள்? மரித்தவர்கள். What is the hope about the dead person? மரித்தவர்களை குறித்து உங்களுடைய நம்பிக்கை என்ன? உங்கள் தகப்பன், தாய், உங்கள் பிள்ளை யாரோ ஒருத்தவங்க கிறிஸ்துவுக்குள் மரித்திருக்கிறாங்க, அவர்களை குறித்து உங்களுடைய நம்பிக்கை என்ன? What is your hope? கர்த்தருக்குள் மரித்தவர்கள், ஹலோ, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். எப்படி எழுந்திருப்பார்கள்? நல்லதான் சொல்லுங்களேன். ஃபர்ஸ்ட், முதல் ப்ரிஃபரன்ஸ் அவங்களுக்கு தான் கொடுக்கப்படுது, முதல் இடம் அவங்களுக்கு தான் கொடுக்கப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். 17, பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமா எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் என்ன பண்ணுங்கள். என்ன அற்புதமான கிறிஸ்துவ நம்பிக்கை பாருங்க. என்ன வார்த்தையை கொண்டு மரணத்தில் தேற்றிக்கோ சொல்றாரு. கிறிஸ்து வரும்பொழுது மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின் உயிரோடு இருக்கிற நாமும் அவரோடு கூட எதிர்கொண்டு போவோம். எல்லாரும் சேர்ந்து நித்தியமாய் இயேசுவோடு கூட வாழ்வோம். இதை கொண்டு ஒருவரை ஒருவர் என்ன பண்ணுங்கள், நீங்கள் தேற்றிக் கொள்ளுங்கள். அப்போ விசுவாசி ஆறுதல் கூட்டம் நடத்துறான். ஒரு விசுவாசி இன்னொரு விசுவாசி ஆறுதல் சொல்றானா, இந்த ஆறுதல் தான் சொல்லணும். ஹலோ, என்ன பண்றது? தைரியமா இரு, தலையெழுத்து தலை விதி. கிறிஸ்தவர்கள் பேசுற பேச்சு இல்லை இல்லை, அப்படி பேசக்கூடாது. அப்படி பேச வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை. உங்களுக்கு ஒரு சத்தியம் இருக்குது, உங்களுக்கு ஒரு வேதம் இருக்குது, அது இப்படி கற்றுக் கொடுக்கிறது. அதை நீங்கள் கற்றுக்கொள்ளணும். என்ன கற்றுக்கொள்ளணும்? கிறிஸ்துவர்கள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், உயிரோடு இருக்கிற நானும் மறுரூபம் ஆக்கப்படுவோம், பின்பு எல்லாரும் சேர்ந்து தேவனோடு கூட நித்திய நித்தியமாய் வாழ்வோம். இந்த வார்த்தைகளினாலே ஒருவரை ஒருவர் தேற்றிக் கொள்ளுங்கள், ஆறுதல் படுத்திக் கொள்ளுங்கள், நம்பிக்கையை உண்டாக்கி கொள்ளுங்கள். அப்பதான் கடவுள் அங்க கிரியை செய்கிறார். அந்த குடும்பத்துக்குள்ள சமாதானம் உண்டாகுது. அந்த குடும்பத்தில் மரணம் இழப்பு ஏற்பட்டிருந்தாலும் எப்படி அங்க சமாதானம் உண்டாகுது? இந்த தேவனுடைய வார்த்தை, இந்த நம்பிக்கை அந்த உள்ளத்தில், அந்த குடும்பத்தில் கிரியை செய்கிறது. புரியுதுங்களா? வேற எந்த உலக நம்பிக்கையும் கொண்டாந்துடக்கூடாது. வேற எதையும் ஏதாவது உங்க அறிவு ஆற்றலெல்லாம் பயன்படுத்தி வா தண்ணி அடிக்கலாம். ஹலோ, விசுவாசி இறந்துருக்கிறார் பாருங்க. அப்போ சக விசுவாசிகள்லாம் ரவுண்டு கட்டி அந்த குடும்பத்தார்கிட்ட பேசுகிறாங்க. நீ இப்படியே இருந்தீங்கன்னா அப்படி தான், எங்கள் கூட டாஸ்மார்க்கு வா, இன்னைக்கு ஈவினிங்கே வர, நீ இன்னைக்கு ஈவினிங்கே என்ன பண்ணுற வர, எப்படி மறக்க வைக்கிறன்னு மட்டும் பாரு. ஹலோ, எப்படி மறக்க வைக்கிறன்னு மட்டும். ஆக்சுவலாக அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ நீ பிடிச்சிக்கிட்டு இருக்குது பூனை வால், எப்படி புலி வாழை நாங்கள் பிடிக்க வைக்கிறோன்னு மட்டும் பாரு. புரியுதுங்களா இல்லையா? குடிப்பழக்கம் அப்படிப்பட்ட ஒரு காரியம் தான். அது உங்களை எதையும் மறக்கலாம் வைக்காது. உங்களை இன்னும் அசிங்கமாக்கி, இன்னும் உங்களும் கேவலப்படுத்தி, சமுதாயத்துக்கு முன்னாடி தலை குனிகிறவர்களா, உங்கள் மூலமாக அந்த குடும்பம் சிதைக்கப்படுகிறதா, நம்பிக்கையற்றதா, சபிக்கப்பட்டதா மாறதுக்கு தான் அந்த குடிப்பழக்கம் உதவுமே தவிர நிச்சயமாக அந்த குடிப்பழக்கத்தால் ஒரு நன்மையை விளைய போகிறது இல்லை. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? உலகத்தின் காரியங்களை கொண்டு உங்களை ஆறுதல் படுத்த முயற்சி செய்யாதீர்கள். தேவனுடைய வார்த்தையை கொண்டு, தேவனுடைய சத்தியத்தை கொண்டு ஆறுதல் செய்யுங்க. என்ன சத்தியம் அது? மரித்தவர்கள் தேவனோடு கூட முதலாவது எழுந்திருப்பார்கள், தேவன் அவர்களை எழுப்புவார், பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் அவரோடு கூட மறுரூபமாக்கப்படுவோம். இந்த வார்த்தைகளாலே ஒருவரை ஒருவர் என்ன பண்ணுங்கள், நீங்கள் தேற்றிக் கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 15:35 பாருங்க. 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 35 பாருங்க. 1 Corinthians chapter 15 verse 35. 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 35 1 கொரிந்தியர் 15:35 ஆகிலும் மரித்தோர் எப்படி எழுந்திருப்பார்கள்? மரித்தோர் எப்படி எழுந்திருப்பார்கள்? எப்படிப்பட்ட சரீரத்தோடு வருவார்கள் என்று ஒருவன் சொல்வானாகி. கேள்வி, எப்படிப்பா சத்தவன் வருவான்? அப்படியே வந்தாலும் எந்த சரீரத்தோடு வருவான்? இந்த சரீரத்தோடு வருவானா? இந்த சரீரமே நீ அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்குமா? இதே போல வலி வேதனைகள் பல பிரச்சனை இருக்கு இல்லையா? இந்த சரீரத்தோடு வருவானா அப்படின்னு கேள்வி எழுந்துச்சுன்னா இதை பதிலா சொல்லுகின்றார். எப்படி? 36 புத்தியினனே, நீ விதைக்கிற விதை செத்தால் ஒழிய உயிர்ப்பிக்க மாட்டாது. நீ விதைக்கிற பொழுது இனி உண்டாகும் மேனியை விதையாமல் கோதுமை அல்லது மற்றொரு தானியத்தினுடைய வெறும் விதையை விதைக்கிறாய். அதற்கு தேவன் தம்முடைய சித்தத்தின்படி மேனியை கொடுக்கிறார். விதை வகைகள் ஒவ்வொன்றுக்கும் அதற்கேற்ற மேனியை கொடுக்கிறார். எல்லா மாம்சமும் ஒரே விதமான மாம்சம் அல்ல. மனுஷருடைய மாம்சம் வேறு, மிருகங்களுடைய மாம்சம் வேறு, மச்சங்களுடைய மச்சம் வேறு.
மச்சங்களுடைய மாம்சம் வேறு, பறவைகளுடைய மாம்சம் வேறு. வானத்திற்குரிய மேனிகளும் உண்டு, பூமிக்குரிய மேனிகளும் உண்டு. வானத்திற்குரிய மேனிகளுடைய மகிமையும் வேறு, பூமிக்குரிய மேனிகளுடைய மகிமையும் வேறு. சூரியனுடைய மகிமையும் வேறு, சந்திரனுடைய மகிமையும் வேறு, நட்சத்திரங்களுடைய மகிமையும் வேறு. மகிமைகளே, நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் விசேஷத்தா இருக்கிறது. மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும். அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவில்லாததாய் எழுந்திருக்கும். கனமுள்ளதாய் விதைக்கப்படும், மகிமையுள்ளதாய் எழுந்திருக்கும். பலவீனமுள்ளதாய் விதைக்கப்படும், பலமுள்ளதாய் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரம் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவ ஆத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். ஆகிலும் ஆவிக்குரிய சரீரம் முந்தினதல்ல, ஜென்ம சரீரமே முந்தினது, ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது. முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன், இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே. வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவரே. மேலும் மண்ணானவருடைய சாயலை நாம் அணிந்து கொள்வது போல வானவருடைய சாயலும் அணிந்து கொள்வோம். சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது. அழிவுள்ளது, அழியாமையை சுதந்திரிப்பதும் இல்லை. முதல் பகுதியில் என்ன சொல்றாரு? எப்படி மரித்தவர்கள் உயிர்த்தெழுவார்கள், அப்படியே உயிர்த்தெழுந்தாலும் அவர்களுக்கு எந்த விதமான சரீரம் இருக்கால், அது எவ்விதமான மேனி அவர்களுக்கு உண்டாயிருக்கும் கேட்கிறான். கேள்வி கேட்டாங்கன்னா அவங்களுக்கு பதில் சொல்லுங்க. ஒரு நிலத்துல கொண்டு போய் ஒரு விதையை நீங்க விதைக்கிறீங்க. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்ற, ஒரு கோதுமையை நீங்க விதைக்கிறீங்க. கோதுமையை விதைக்கும் போது அந்த கோதுமையுடைய தன்மையை தான் நீங்க விதைக்கிறீங்களே தவிர வரப்போகிற அந்த மேனியை நீங்கள் என்ன பண்ணுவதில்லை, விதைப்பது இல்லை. வெறும் விதையை தான் விதைக்கிறீங்க இல்லையா? அந்த கோதுமை செடிக்குரிய அந்த பச்சை பசைன்னு அழகா அந்த துளிர் இதெல்லாம் என்ன பண்றதில்லை, நீங்க விதைக்கல. வெறும் அந்த கோதுமை அந்த காரியத்தை மட்டும் தான் விதைக்கிறீங்க, அந்த விதையை மட்டும் தான் விதைக்கிறீங்க. ஆனால் தேவன் அதை விலை செய்யும் போது அதுக்கு ஒரு புது மேனியை என்ன பண்ணுகிறார், அதுக்கு கொடுக்கிறார். புரியுதுங்களா உங்களுக்கு? ஒரு மாங்கொட்டையை கொண்டு போயிட்டு நிலத்துல போடுறீங்க, மண்ணில் போடும்போது அந்த மாங்கொட்டையை பார்த்துருக்குறீங்க இல்லையா? சீடு பார்க்கறதுக்கு ஒன்றும் ஒரு அற்புதமான ஒரு அழகாலாம் இருக்க, போடுறதுக்கு ரொம்ப விகாரமா இருக்கும். சரி, ஆனாலும் கொண்டு போய் என்ன பண்றோம், அதை மண்ணில் போட்டு புதைக்கிறோம், விதைக்கிறோம். விதைச்ச பிறகு என்ன ஆகுது, அந்த மாங்கொட்டையிலிருந்து ஒரு புதிய மேனியோடு கூட ஒரு செடி என்ன பண்ணுறது, முளைத்து வருகிறது. அதை நம்ம விதைக்கல, விதைச்சது ஒரு அசிங்கமான ஒரு தோற்றத்துக்கு இழிவான ஒரு விதையை தான் விதைக்கிறோம். ஆனால் அது முளைக்கும் போது ஒரு அழகான செடியா என்ன பண்ணுகிறது, அங்க முளைக்கிறது. முளைச்சு அது வளர்ந்து வரும்போது பாத்தீங்கன்னா அது கனி கொடுத்து காய்ச்சி தொங்கும் போது எல்லாருடைய கண்களும் எது மேலேயே இருக்குது, மாங்கொட்டியை ஒன்னும் எல்லாரும் விரும்பி எடுத்துக்க மாட்டாங்க. நீங்க ஒன்னும் பண்ணி பாருங்களா, அதெல்லாம் வீட்டுக்கு வெளியே ஒரு 100 மாங்கொட்டி எடுத்துட்டு போய் வைங்க, ஒரு கொட்டை கூட என்ன பண்ணாது, மிஸ் ஆகாது. ஹலோ, ஒரு கொட்டை கூட என்ன பண்ணாது, மிஸ் ஆகாது, யாரும் தொட மாட்டான். இதே நீங்க ஒரே ஒரு மாம்பழத்தை இப்படி வெளியே வச்சுட்டு வந்துருப்பாங்களே, முடிஞ்சது அது கதை. புரியுதுங்களா உங்களுக்கு? வித்தியாசம் புரியுதா? அதே போலதான் இந்த மண்ணான சரீரம் இந்த பூமியில விதைக்கப்படுகிறது. இது தேவன் எழுப்பும் போது அவருடைய மகிமையின் சாயலா என்ன பண்ணுவார், அதை எழுப்புவார். வியாதி இல்லாத சரீரமாக, பலவீனம் இல்லாத சரீரமாக. அதான் சொல்றார், கனவீனமாய் விதைக்கப்படும், கனமுள்ளதாய் எழுந்திருக்கும். பலவீனமாய் விதைக்கப்படும், பலனுள்ளதையாது எழுந்திருக்கும். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? வியாதியோட செத்துட்டாங்க இல்ல இல்ல, அவர்கள் எழுந்திருக்கும் பொழுது ஆரோக்கியத்துடன் அவர்கள் எழுந்திருப்பார்கள். அதான் உயிர்த்தெழுதலை குறித்த மகிமை என்றார். இட் இஸ் த க்ளோரி ஆஃப் த ரிசரக்ஷன். உயிர்த்தெழுதலை குறித்த மகிமை அதுதான், மறுமையை குறித்த மகிமை அதுதான். சொல்லிட்டு அதை குறித்த ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார் பாருங்க. அது ரொம்ப அற்புதமான ஒரு விளக்கமா இருக்குது. 51 இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். எதை அறிவிக்கிறாராம் அவர்? பவுல் ஏதோ ஒரு ரகசியத்தை சொல்றாராம், காது கொடுத்து கொஞ்சம் கேளுங்க. என்ன ரகசியமா இருக்கும்? ஹலோ, இப்போ நம்ம பேசுற ரகசியம் என்ன? எங்க ஆஃபர்ல எவ்வளவு தரோம் யார்கிட்டையும் சொல்லிடாத, யார்கிட்டையும் சொல்லிடாத. நம்ம மட்டும் காலையில் போயிட்டு என்ன பண்றோம், வேலையை முடிச்சுட்டு வந்துடுவோம். புரியுதுங்களா உங்களுக்கு? இது ஒரு நகை கடையில் ஆஃபர் போடுறான்னு வச்சுப்போமே, 20% தள்ளுபடி, கிடைக்கவே கிடைக்காத ஒரு ஆஃபர் அப்படின்னு என்ன பண்ணுவீங்க நீங்கள்? ஊர் ஃபுல்லாக போஸ்ட் அடிச்சு ஓட்டுவீங்களா? அவ்வளோ நல்லவங்களா நீங்கள்? முடிஞ்சா ரொம்ப நல்லவங்களா இருந்தீங்கன்னா, ரொம்ப நெருங்கின ரொம்ப பிடிச்ச ஆளுக்கு என்ன பண்ணுவீங்க, அதை ஷேர் பண்ணி சொல்லிப்பீங்க, அவ்வளோதான். அதிகபட்சமாக என்ன பண்ணுவீங்க, உங்களுக்குள்ளே வச்சுப்பீங்க, யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. போய் வேலையை என்ன பண்ணிடணும், நம்ம
முடிச்சுட்டு வந்துடணும், ஆஃபரா 20%. புரியுதுங்களா இல்லையா? 1 கிலோ சக்கரை வாங்கினீங்கன்னா 1 கிராம் தங்கம் ஃப்ரீன்னா என்ன பண்ணி விடுவீங்களா நீங்கள்? சுகர் ஹையில் இருந்தால் கூட சரி, 400 இது இருந்தால் கூட சரி, பரவாயில்ல இருக்கட்டும், சர்ச்சுக்காக எடுத்துன்னு போய் கொடுத்துருவோம் அதை. ஹலோ, சுகர் அந்த பக்கம் தட்டிட்டு கோல்டு நம்ம என்ன பண்ணுவோம், எப்படிங்க நகர்த்திட்டு போயிடுவோம். அதை எவ்வளோ ரகசியமாக வச்சுருப்பீங்க. ரகசியத்தை பொதுவாக யாரும் வெளிப்படுத்துறது இல்லை இல்லையா? ஆனால் பவுலும் இயேசுவும் பயங்கரமான ஆட்கள். ரகசியத்தை வெளிப்படுத்துறதுல அவங்கள மாதிரி பார்க்க முடியாது நீங்கள். மறுமையை குறித்த, மரணத்தை குறித்த ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்துறார். எப்படி வெளிப்படுத்துறாரு பாருங்க. 51, இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லோரும் நித்திரை அடைவதில்லை. உயிரோடு இருக்கிறவங்களை பற்றி பேசுறார். நாம் எல்லோரும் என்ன அடைவதில்லை? நிறைய பேருக்கு என்ன அப்படி இருக்கலாம், இயேசு வராரு, வருகையப்ப மரித்தவர்கள் எழுந்துட்டாங்க. ஏன்னா அவங்க ஏற்கனவே இறந்துட்டாங்க, மண்ணுக்குள்ள போயிட்டாங்க, அதனால் அவர்கள் எழுப்பப்படுகிறார்கள். They again rose with the glory of Jesus Christ. அவருடைய மகிமையினால் உயிர்ப்பிக்கப்படுகிறார்கள். ஆனால் உயிரோடு இருக்கிறவனுடைய நிலை என்ன? What about those who are alive? உயிரோடு இருக்கிறாங்க, அவங்க மரிக்க வேண்டுமா, அவங்க மரித்து அடக்கம் பண்ண வேண்டுமா, அவங்க மண்ணுக்குள்ள போக வேண்டுமா அப்படின்னு கேட்டா அதுக்கு தான் பதில் சொல்றாரு. உயிரோடு இருக்கிற நாம் என்ன பண்றது இல்லை, நம்ம மரிப்பது, நித்திரை அடைவது இல்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்தில், ஒரு இமைப்பொழுதில் நாம் எல்லோரும் என்ன ஆக்கப்படுவோம்? மறுரூபமாக்கப்படுவோம். We will be transformed into the glory level. மகிமையின் நிலையில் மாற்றப்படுவோம்ன்றார். என்ன சொல்ல வராரு? எப்பா, மரித்தவர்கள் பாக்கியவான்கள், மரித்தவர்கள் கிறிஸ்துவுக்குள் மரித்ததனால உயிரோடு எழுவார்கள்னா, உயிரோடு இருக்கிற நீங்களும் பாக்கியவான்கள். ஏன்னா நீங்க மரணத்தையே காண்பதில்லை. ஹலோ, உயிரோடு இருக்கும் போதே கிறிஸ்து வந்துட்டா எதை காண்பதில்லை நீங்கள்? You no need to face the death. மரணத்தை நீங்கள் சந்திக்க வேண்டியதே இல்லை. ஒரு நிமிஷத்துல நீங்கள் என்ன ஆக்கப்படுவீர்கள்? மறுரூபம். இந்த மாம்ச சரீரத்திலிருந்து வேறு ஒரு உருவம், வேறு ஒரு ரூபம் உங்களுக்கு கொடுக்கப்படும். வானத்திற்குரிய மேனி உங்களுக்கு கொடுக்கப்படும். ஒரு நிமிஷத்துல நடக்கும்ன்றார். அதை ஹலோ, ஒரு நிமிஷத்துல அது நடந்து முடியுன்றார். என்னதான் அது? ஒரு நிமிஷத்துல அது நடக்கும். இமைப்பொழுதில் நாம் மறுரூபமாக்கப்படுவோம். 53 பாருங்க. அழிவுள்ளதாகியது அழியாமையும், எது உள்ளதாகியது? உங்கள் சரீரம் எப்படிப்பட்டது? அழகு எப்படிப்பட்டது? நல்லா சொல்லுங்களேன். அதில் நிரந்தரமானதுன்னு நினைக்கக்கூடாது. பேசுறது புரியுதுங்களா இல்லையா? 20 வயசுல எல்லாம் பல பலன்னா இருக்கும். 30 வயசுல கல்யாணம் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் லைட்டாக ஃபேட் ஆக தான் செய்யும். கொஞ்சம் இல்லை, ரொம்பவே ஃபேட் ஆகும். 50 வயசுல டோட்டலாக ஃபேட் ஆகிடும். 60, 70 தாண்டிங்கன்னா பட்டி டிங்கரிங் பார்த்தா கூட ஒன்றும் வேலைக்கு ஆகாது. பட்டி டிங்கரிங் சொல்கிறது ஃபேர் அண்ட் லவ்லி ஃபேஷியல் என்ன பண்ணாலும் வேலைக்கு ஆகாது. எவ்வளோ லிப்ஸ்டிக் போட்டாலும் தெரிஞ்சிடும், முடிஞ்சுது, அவ்வளோதான். கவலைப்படாதீங்கன்றார். அதுக்கு என்ன பண்ணாதீங்க, அதுக்கு கவலைப்பட்டு உட்காந்துருக்காதீங்க. ஏன்னா இது எதுவுமே நிரந்தரம் இல்லை. இருக்கிற வரைக்கும் என்ஜாய் பண்ணிங்க, அவ்வளோதான். ஹலோ, பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? ஆமாம், ஆம்பளை பிள்ளைங்களுக்குலாம் அதான் சொல்கிறது. சிலவங்களாம் முடி நீட்டமாக வளர்க்காத, கலர் பண்ணாத. நான் அவங்களை அப்படி சொல்கிறதே இல்லை. முடி இருக்கிற வரைக்கும் என்ன கலர் வேணால் போட்டுக்கோ, பிடிக்குது பிடிக்கல, வாமிட் பண்ண மாதிரி இருக்கிறது, என்ன கலர் வேணாலும் நம்ம பண்ணிக்கோ. நீங்கள் அப்படி தான் ஒரு இதில் பார்த்தேன் பாருங்க. ஒரு தம்பி முன்னாடி பைக்கில் உட்காந்துருக்குறான். ஒரு செகண்ட் நல்ல வெயில் டைம் பாருங்க, சட்டுன்னு திரும்பி பார்க்கும்போது அவன் தலையில் எரியிற மாதிரியே இருந்தது. அவன் ஸ்பைக் வச்சு பாருங்க, மேலே அழகாக ஒரு கலர் கொடுத்துருக்குறான். பாதி வரைக்கும் ஃபுல்லாக கொடுக்கல, அந்த ஸ்பைக்கில் மட்டும் அழகாக கலர் கொடுத்துருக்குறான். நான் அப்படி திரும்பி பார்த்தேன் பாருங்க, உச்சியில் மட்டும் எரியிற மாதிரி இருந்தது. ஊத்து பார்த்தா கலர் அது மாதிரி கொடுத்துருக்குறான். ஃபயர் கலரை, நெருப்பு மாதிரி ஒரு கலரை கொடுத்து வச்சிருக்கிறான். இதில் பக்கத்தில் ஒருத்தர் முடியே இல்லாதவர் கண்ணாமண்ணான்னு திட்டுறாரு. அவன் மூஞ்சை பார்த்தியா, அவன் தலையை பார்த்தியா, எரியதான் செய்யும். ஏன்னா நமக்கு தான் ஒரு முடியும் இல்லையே, அந்த வயிற்றுச்சல். அவனுக்கு முடி இருக்குது, கலர் அடிச்சுக்கிறான். நாளைக்கு உன்ன மாதிரியே முடியலாம் போது அவனும் இன்னொருத்தரை பார்த்து வயிறு எறிய போகிறான். அவ்வளோதான். இதெல்லாம் எதுவுமே என்ன கிடையாது, நிரந்தரமானது இல்லை. இதுக்கு உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு, ஹலோ, இதுக்கு உட்காந்துக்கிட்டு ஃபீல் பண்ணிட்டு உட்காருந்தா நியாயமே கிடையாது. பார்லர்லாம் போய் பார்த்துருக்குறீங்களா? ரிசப்ஷனில் ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்திங்கன்னா பல பேரை நீங்கள் பார்க்கலாம். ஒரு காலகட்டம் வரைக்கும் நான் பார்லரில் பார்த்ததெல்லாம் பெண்கள் வந்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, முடி கொடுத்து சார், அந்த ஓனர்கிட்ட சொல்லிட்டு முடி கொடுத்துங்க, எதுக்கு எதாவது டேண்ட்ரஃப் அது இது எதாவது கொடுங்க, முடி வளர்கிறதுக்கு எதாவது கொடுங்கன்னா
அவனுக்கு வியாபாரம் ஆகணும்ல, இதை எடுத்து வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, 1 மாசத்துல வளர மாசம் ஆச்சு போச்சுன்னு ஏதாவது எடுத்து கொடுத்துட்டு இருப்பான். இப்போ பார்த்தா ஆம்பளைங்க வந்து நிற்கிறானுங்க எல்லாம், முடி கொட்டுது, திக்கா வளரல, அது வளர்ந்தான்னா வளரா கட்டி என்ன இருந்தால் வளர்த்துக்கோ, இல்லைன்னா என்ன பண்ணு, வேற ஏதாவது வழியை பாரு, பொழப்ப பாரு, இருக்கிற வேலையை பாரு, வாழ்க்கை நம்பிக்கையுள்ளதான் மாற்றுவதற்குரிய செயல்பாடுகள் ஈடுபடு. அதை பற்றி ஒரு பெரிய அவ்வளோ கவலை சொல்றாரு. எதுவுமே இந்த உலகத்தில் நீங்க நினைக்கிறது ஒரே மாதிரியா கிராஜுவலா இருக்க போறது இல்லை. உங்க அழகோ உங்களுக்கு இருக்கிற எந்த காரியமும் என்ன பண்ண போறது நிரந்தரமா இருக்க போவது இல்லை. எல்லாம் அழிவுக்குரியதாகவே இருக்கிறது, எல்லாம் எதற்குரியதாகவே இருக்கிறது. மனசுல அப்படி கொண்டு வந்துருங்க. இருக்கிற வரைக்கும் என்ஜாய் பண்றேன், அவ்வளவுதான். இருக்கிற வரைக்கும் நல்ல முடிய சீவிக்கிறேன், இருக்கு நல்லா வாரிக்கிறேன். இல்லைன்னா என்ன பண்றது, அழிவுக்குரியது. வசனம் சொல்லுது எதுக்குரியது, அழிவுக்குரியது, நிரந்தரமானதல்ல. பின்னாடி காட்டுறேன் நான் உங்களுக்கு. நிரந்தரமான ஒரு வாழ்க்கையில் தேவன் அற்புதமான ஒரு வாழ்க்கை வச்சிருக்கிறாரு. ஆனால் இப்போ வாழற வாழ்க்கை அதல்ல. வரப்போகிறது இப்பவே நடந்து பார்த்துடக்கூடாது. இப்போ இருக்கிற அட் பிரசன்ட் லைஃப் என்ன, இந்த உலகத்தின் வாழ்க்கை என்ன, இந்த பாவம் அக்கிரமம் பிசாசின் பிடியில் இருக்கிற இந்த உலகத்தில் உங்களுடைய வாழ்க்கை என்ன, இவைகள் எல்லாம் அழிந்து போக கூடியவைகளே. இவைகள் ஏதோ நிரந்தரமானது இல்லவே. நம்புறீங்களா நீங்க? அதை சொல்றாரு பாருங்க. அழிவு உள்ளதாகி இது அழியாமையும், சாவுக்குரியதாகி இது சாவாமையும் தரித்துக்கொள்ள. அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது. எவைகளெல்லாம் நீங்கள் இந்த உலகத்தில் அழிந்து போகக்கூடியதாய் உணர்கிறீர்களோ அனுபவிக்கிறீர்களோ, இன்னொரு உலகத்தை தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். There is another world in your life. உங்க வாழ்க்கையில் இன்னொரு உலகம் இருக்கிறது, தெரியுமா? அது அந்த உலகத்தில் இந்த அழிவு உள்ளதெல்லாம் எதுவாக மாற்றப்படுகிறது, அழியாமையாய் மாற்றப்படுகிறது. Make it as eternal. அழியாமை என்ன பண்ணப்படுகிறது, அது மாற்றப்படுகிறது. 54 அழிவுள்ளதாகி இது அழியாமையும், சாவுக்கு ஏதுவாகி இது சாவாமையும் தரித்துக் கொள்ளும் பொழுது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்தவர்களாகிய நாம் ஜெயத்தை நம்புகிறோம். We believe in the victory. எதை விசுவாசிக்கிறோம்? எதை விசுவாசிக்கிறோம்? வாழ்க்கையில கூட ஏதோ ஒரு காரியத்தை தோல்வி அடைகிறோம்னா நம்புறோம். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். தோல்வி நிரந்தரம் இல்லை. தோல்வி எப்படிப்பட்டதில்லை, நிரந்தரம் இல்லை. The defeat can be changed as a victory one day. கிறிஸ்து இயேசுவினால் எல்லா தோல்வியும் ஜெயமாக மாற்றப்படும். அதுல இந்த ஜெயத்துல ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை கொண்டு வந்து வைக்கிறாரு. மரணத்தையும் ஜெயிப்பீர்கள். அதான் விசுவாசி. எதையும் ஜெயிப்பீர்கள் நீங்கள். அதான் சொல்லுங்களேன். In your life, in your believer's life, you will win the death. எதையும் ஜெயிப்பீர்கள் நீங்கள், மரணத்தையும் ஜெயிப்பீர்கள். அதான் ஒரு விசுவாசியோடைய பெரிய அசைக்க முடியாத நம்பிக்கை, அசைக்க முடியாத ஒரு காரியம். அன்சேஞ்சபிள், மாறாத ஒரு நம்பிக்கை. என்னது? மரணத்தையும் ஜெயிப்பேன். எதையும் ஜெயிப்பேன் நான். உலகத்துக்கும் நமக்கும் வித்தியாசம் என்ன? I will win the death. ஏதோ வாழ்க்கையில ஒரு சின்ன விஷயத்தை ஜெயிச்சுட்டேன், ஏதோ ஒரு சின்ன தோல்வியை ஜெயமாக மாத்திட்டேன், அதோட நின்று போல உன் வாழ்க்கை. உடைய வாழ்க்கையோட டெஸ்டினியே வேற, வாழ்க்கையின் இலக்கே வேற. மரணம் ஜெயமாக விழுங்கப்படுவது. எது ஜெயமாக விழுங்கப்படுவது? நான் சொல்லுங்களேன். அழிவுள்ளதாகி இந்த சரீரம், அழிவுள்ளதாகி உங்கள் வாழ்க்கை அழியாமையை தரித்துக் கொள்வது. அதுக்குதான் சொல்றாரு, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், நன்றி. மரணத்துல போய் ஒருத்தர் நன்றி சொல்ல முடியும்னா இந்த சத்தியத்தை அறிந்துதான் சொல்ல முடியும். ஏனென்றால் இந்த மரணம் நிரந்தரம் அல்ல. இந்த மரணம் ஒரு நாள் ஜெயமாக விழுங்கப்படும். வெற்றி சிறக்க பண்ணுகிறவர் அவர். என்ன சிறக்க பண்ணுகிறவர் அவர்? தோல்வி நிரந்தரம் இல்லை, தோல்வி நிஜமும் அல்ல. வெற்றியே நிஜமானது, வெற்றியே உறுதியானது. நம்புறீங்களா நீங்க? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்புறீங்களா நீங்க? அதை ஜெயம் நம்முடையது, வெற்றி நம்முடையது, வாழ்வு நம்முடையது. மரணமோ தோல்வியோ நம்முடையது அல்ல. வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் அதான். மரணத்திலும் அதான். மரணத்தை என்ன பண்ணுவீர்கள் நீங்கள்? ஜெயிப்பீர்கள். 58 ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாய் இர என்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையில் எப்பொழுதும் பெருகுகிறவர்களாயும் இருப்பீர்களாக. அதாவது கர்த்தருக்காக நீங்கள் படுகிற பிரயாசம். ஆலயத்துக்கு வரீங்க, அது ஒரு பிரயாசம். வசனத்தை கேட்குறீங்க, அது ஒரு பிரயாசம். அவருக்காக கிரியை செய்றீங்க, எல்லாமே ஒரு பிரயாசம் தான். எல்லாமே ஒரு வேலை. நீங்க எப்படி செய்யுங்கன்னு சொல்றாரு?
உறுதியா செய்யுங்க, அசைவில்லாதவர்களா செய்யுங்க. கர்த்தருடைய கிரியையில எப்பொழுதும் என்ன பண்ணுங்கள், நீங்கள் பெருகுங்கள். கர்த்தருடைய கிரியையில எப்பொழுதும் என்ன பண்ணுங்கள், நீங்கள் அவரை தேடுறதுல இன்னும் பெருகுங்க, ஜெபிக்கிறது இன்னும் பெருகுங்க, அவரை விசுவாசிக்கிறது இன்னும் பெருகுங்க. Just keep on increasing, பெருகி கொண்டே இருங்கள் என்று சொல்றார். சரி, இது இம்மைக்குரிய அல்லது மறுமைக்குரிய நம்பிக்கையை நாம் பெறுகிறோம். நான் ஏற்கனவே சொன்னேன், அழிவுள்ளதாகி இது அழியாமை என்ன பண்ணும், தரித்து கொள்ளும். எதை தரித்து கொள்ளும்? அது அழியாமையை தரித்து கொள்ளும். இந்த அழியாமையை தரித்து கொள்றதுன்றது பாருங்க, ரெண்டு விதமான உயிர்த்தெழுதல் நமக்கு தேவன் வைத்திருக்கிறார், அல்லது ரெண்டு விதமான அந்த மறுமை வாழ்க்கை இரண்டாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது. உலகத்தில் இருக்கிற ஒரே நம்பிக்கை என்னன்னா, செத்தா சொர்க்கம் போயிடும், அவ்வளவுதான். ஆனால் பைபிள் அப்படி போதிக்கல. If you die, you have a two kind of life after your death. மரணத்துக்கு அப்புறம் ரெண்டு விதமான வாழ்க்கையை தேவன் வச்சிருக்கிறார். அதுல முதல் தரம் அல்லது முதல் நிலையான வாழ்க்கை 1000 வருஷத்திற்கான வாழ்க்கை. எத்தனை வருஷத்துக்கான வாழ்க்கை இது? It is for the 1000 years. எத்தனை வருஷத்துக்கான வாழ்க்கை இது? முதல் உயிர்த்தெழுதலின் வாழ்க்கை 1000 வருஷத்திற்கான வாழ்க்கையா இருக்கிறது. அதுக்கப்புறம் தான் பரலோகம், ரெண்டாவது தான் பரலோகம். The first step நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அதை சபைக்கு வந்து இதெல்லாம் தெரியாமல் இருந்தீங்கன்னா, நாளைக்கு உலக மக்களோ அல்லது உங்களோட வாழ்க்கையில் கூட ஏதாவது கேள்விகள் வரும்பொழுது பதில் கொடுக்க முடியாமல் போயிடும். ஆஃப்டர் டெத், மரணத்துக்கு பிறகு முதல் நிலை என்னதுன்னா, 1000 வருஷம் இந்த பூமியிலே வாழ்வது. 1000 வருஷம் எங்க வாழ்வது? பூமி என்றால் இதே போல ஒரு பூமி, இந்த பூமி அழிக்கப்படும். This earth will be destroyed one day. ஆனால் இதே போல ஒரு பூமியை, இதே போல ஒரு புதிய வானம் புதிய பூமியிலே நீங்களும் நானும் 1000 வருஷம் வாழ்வோம் என்று சொல்கிறார். எத்தனை வருஷம் வாழ்வோம்? இங்கே தேவன் ராஜாவாக இருப்பார். He will be the king and he will be ruling and we are all going to live in this world. நாம் எல்லோரும் என்ன பண்ண போறோம்? இந்த பூமியில 1000 வருஷம் வாழ போறோம்ன்றார். எதுக்கு அந்த வாழ்க்கையை தராரு? இங்க வாழறதே பத்தாதா? இங்க பட்ட பாடெல்லாம் பத்தாதா? இதுக்கு வேற 200 வாட்டி வேறையா? நம்ம லாங்குவேஜ் சொன்னா மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படின்னு அவன் சொல்ற, ராம மறுபடியும் முதல்ல இருந்து தான். எதுக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து அதை கொடுக்குறாரு? படிக்கலாம் பாருங்க. 2 பேதுரு 3வது அதிகாரம். வேதம் அதை போதிக்கிறதான்னு முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும் இல்லையா? whether Bible teaches about it. மரணத்துக்கு பிறகு நமக்கு முதலாவது பரலோகம் இல்லை, முதலாவது நமக்கு என்ன உண்டு? 1000 வருஷம் பூமியிலே வாழறோம்ன்றது. அதுக்கப்புறம் தான் பரலோகமா? அதனால தான் பரலோகத்துக்கு எப்போ போவோம்? இல்லை பரலோகத்துக்கு போறதில்லை. நீங்க தேவன் உங்களை 1000 வருஷம் என்ன பண்ணுகிறார்? புதிய வானம் புதிய பூமியிலே வாழ வைக்கிறார். பூமியே ரொம்ப மோசங்க, எனக்கு இந்த எர்த்தே ரொம்ப மோசம், ரொம்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில் ரொம்ப முத்தி போயிருச்சுன்னா அப்படி பேசுவாங்க. பார்த்துருக்குறீங்களா? ரொம்ப ரொம்ப மோசங்க, இந்த உலகம் மோசம், இந்த பூமி மோசம். எப்போதான் ஆண்டவரோட பரலோகத்துக்கு போயிடலான் இருக்கிறேன்னு சொல்கிற ஆட்களுக்கு ஒரு பேர் அதிர்ச்சி இருக்குது. என்ன அதிர்ச்சி அது? ஆண்டவர் உங்களை மறுபடியும் இதே மாதிரி ஒரு பூமியில் 1000 வருஷம் என்ன பண்ணுறாரு? அவர் மரித்த பிறகு அந்த உயிர் தெழுது உங்களை 1000 வருஷம் வாழ வைக்கக்கூடியதாக இருக்கிறது. பேதுரு அதை பற்றி முதல்ல சொல்கிறாரு, அதை பாருங்களா. 2 பேதுரு 3வது அதிகாரம் 9 முதல் 14 வசனம் வரைக்கும் பார்ப்போம். 2 பேதுரு 3வது அதிகாரம் 9 முதல் 14 வசனம் வரைக்கும். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். அதாவது நிறைய நேரத்தில் இந்த வார்த்தை கேட்டிருப்பீங்க, ஜீசஸ் இஸ் கமிங், இயேசு வருகிறார். யார் வருகிறார்? இதை சிலருடைய சுவிசேஷம், சிலருடைய ஸ்லோகனாவே தான் இருக்குது. இயேசு வருகிறார். வண்டியில் கூட முன்னாடி வச்சிருப்பாங்க, இயேசு வருகிறார். வேனுக்கு பின்னாடி எழுதி வச்சிருப்பாங்க, இயேசு வருகிறார். எங்க பார்த்தாலும் இயேசு வருகிறார்னு இருக்கும். சரி, இதை பார்க்கும்போது எல்லாரும் கிண்டலும் கேலியும் செய்வாங்க. எங்க தாத்தா காலத்துலையும் சொன்னீங்க, எங்க தாத்தா போய் சேர்ந்துட்டாரு, அவர் காலத்துலையும் இந்த இயேசு வரல. எங்க அப்பா காலத்துலையும் சொன்னீங்க, எங்க அப்பாவும் போய் சேர்ந்துட்டாரு, அவர் காலத்துல இயேசு வரல. இப்ப நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன், என் காலத்துலயும் அவர் வந்த மாதிரி தெரியல. அடுத்தது என் பிள்ளையும் வந்துட்டான், அவன் காலத்துலயும் அவர் வந்த மாதிரி வரப்போற மாதிரி தெரியல. இப்படின்ற கிண்டலும் கேலியும் பரியாசமும் நிறைய இடத்துல கேள்விப்படலாம். நீங்க வேர் ஹி இஸ் கம், எங்க வராரு? அவரு வரவர்னா இவ்வளவு நேரத்தில் வந்திருக்க மாட்டாரா? இவ்வளவு அநியாய அக்கிரமம் இந்த உலகத்தில் நடக்குது, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு ஒருத்தர் அமைதியா இருக்கிறாரா அப்படின்னு கேட்டா அதுக்கு தான் இங்க பேதுரு பதில் கொடுக்குறாரு. எப்பா ஏன் திரும்ப தாமதிக்கிறாரு? எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நீடிய பொறுமையுடன் காத்திருக்கிறாராம். எப்படி காத்திருக்கிறாராம் அவர்? ஏன் இயேசுவின் வருகை தாமதிக்கிறது? இயேசு ஏன் இன்னும் வராம இருக்கிறார்? why his second coming is not happened still now? ஏன் தாமதிக்கிறார்னா காரணம் இதுதான். எல்லோரும் என்ன பண்ண வேண்டும்? மனம் திரும்ப வேண்டும் என்று he is giving opportunity and time.
அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். உங்களுக்கு எனக்கும் கொடுத்த மாதிரி உலக மக்கள் எல்லாருக்கும் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு? வாய்ப்பு கொடுக்குறாரு. மனம் திரும்ப வேண்டும், இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும், உங்கள் உள்ளத்திலிருந்து அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும், உள்ளத்திலிருந்து அவரை விசுவாசிக்க வேண்டும், மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் என்ன பண்ணியிருக்கிறாரோ, he has given the opportunity. ஆனால் நடக்கிறது என்ன? எப்படி தெரியுது? தாமதிக்கிறார், அவர் வரப்போவதில்லை, இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்களே. அதனால என்ன பண்றாரு? பேதுரு வருகையை குறித்து அழகா பேசுறார். மறுமையின் வாழ்க்கை எப்படி? 10வது வசனம், கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். கர்த்தருடைய நாள் எப்படி வருமா? அப்படின்னு நான் சொல்றேன். No one can calculate the coming of Jesus Christ. கிறிஸ்தவர்கள் ஏமாந்து போகிற பல விஷயத்துல இது ஒரு விஷயமா இருக்குது. இயேசு வருவார், இயேசு என்ன பண்ணுகிறார்? வருகிறார்னு சொல்லிட்டு டைம் அண்ட் டேட்டோட சொல்ற கிறுக்கெல்லாம் இருக்கிறான் உலகத்துல. நான் வளர்ந்து வந்த காலத்துல 2000 இயேசு கன்ஃபார்மாக வராருங்கன்ட்டாங்க. 2000 அப்போதான் 10th போகிறேன். ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஃபஸ்ட்டு பப்ளிக்கு எவன் எழுதிய மார்க் கம்மியாகி திட்டு வாங்கி ஏதோ ஒன்று ஆச்சுன்னா ரிஸ்க்கு தானே. 9th 8th யாருக்கும் கண்ணுக்கு தெரியாமல் அப்பா அம்மா கண்ணுக்கு மட்டுமே தெரிஞ்சு அப்படி சைனை போட்டு வந்தாச்சு. 10th அப்படி இல்லை. பக்கத்து வீட்டில் இருக்கிற மேல் வீட்டில் இருக்கிற எல்லாம் கேள்வி கேட்பான்னா 10th எழுதுனே என்ன பாஸ் பண்ணிட்டு எவ்வளோ மார்க்குன்னு வேறு கேட்பான். பாஸ் பண்ணிட்டியான்னு கேட்டால் கூட பரவாயில்ல, சமாளிச்சிடலாம், கூட தலையாட்டிடலாம். எவ்வளோ மார்க்குன்னு கேட்குறான் பாருங்க. அங்கே தான் நம்மளுடைய மானமே நிற்குது. அதனால் ஒரு பெரிய சந்தோஷம். எங்கள் பாஸ்டர் நிறைய தான் எடுப்பார் சர்ச்சில். அது பெண்டிகாஸ்டல் சபைன்றதுனால எப்போவுமே இந்த பரலோகத்தை பற்றி பிரசங்கம் இருக்கும். அதனால் சொல்லுவார், இரவிலே திருடன் வருகிற விதமாய் வருவார், ஆயத்தமாக இருங்கள், எக்கால சத்தம் துணிக்கும் போது மறுரூபமாகுவோம். 10th ஃபஸ்ட்டு எக்ஸாம் இங்கிலீஷ் எக்ஸாம், தமிழ் எக்ஸாம். அன்றைக்கி நைட்டு வரைக்கும் விசுவாசிச்சுட்டு இருந்தேன். கண்டிப்பாக இன்றைக்கி நைட்டு என்ன பண்ணிடுவார்? வந்துடுவார். அவர் வரல. நான் தான் எக்ஸாம் ஹாலில் போய் உட்காந்து எழுத வேண்டியதாகிடுச்சு. அப்புறம் தான் தெரிஞ்சுது, எப்பா வர வரைக்கும் ஒன்று நிச்சயம், லைஃப்பை நான் ஃபேஸ் பண்ண வேண்டியது நிச்சயம், சவால்களையும் தேர்வுகளையும் நான் சந்திக்க வேண்டியது நிச்சயம். வருவார்னு உட்காந்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருக்க முடியாது. ஹலோ, பேசுறது புரியுதுங்களா? இன்றைக்கும் அந்த மாதிரியான ஆட்கள் இருக்கிறாங்க. 2000 கண்டிப்பாக வருவார். அப்போ இந்த கம்ப்யூட்டர்லாம் வந்து புது டைம் பாருங்கள் அதெல்லாம். அப்போ எங்கள் சர்ச்சில் ஒரு ப்ரொஃபஸர் இருந்தார், இப்போ இருக்கிறார் அவர். அங்கே அவர் என்ன சொல்கிறாரா, இங்கே பாருங்கள் 2000 அப்புறம் கம்ப்யூட்டரே ஒர்க் ஆகாதுன்ட்டார். ஏன்னா இயேசு வராரா? எப்போ இயேசுக்கும் கம்ப்யூட்டருக்கு இப்போ சம்மந்தம் இருக்குது, அவருக்கு இவருக்கு ஏன் இப்போ கனெக்ட் பண்ணுறீங்க? இது மனுஷன் கண்டுபிடிச்சது. அவரோட வருகை எவ்வளோ பெரிய விஷயம். இதோட என் இது பண்ணுறீங்கன்னா வராது, அவ்வளோதான். கம்ப்யூட்டர் ஒர்க் ஆகுதுன்னா அவன் டேட்டா பேஸ் அவனை தான் கொடுத்துருக்குறான். 1999 வரைக்கும் தான் கொடுத்துருக்குறான். அடுத்து டேட்டா பேஸை மதர் போர்டை மாற்றி வச்சிங்கன்னா அப்புறம் 2000 இன்னொரு 50 வருஷத்துக்கு ஓடும். எல்லா மதர் போர்டுமே அப்படி தான். இன்றைக்கி வர மதர் போர்டு கூட அப்படி தான். நானே கம்ப்யூட்டர் எல்லாரும் அசம்பிள் நானே பண்ணி பார்த்தேன். பண்ணி பார்த்தா அதில் மொத்தமே கேலண்டர் மொத்தமே 50 வருஷம் தான் கொடுக்குறான் அவன். ஏன்னா ஒரு மதர் போர்டு அதுக்கு மேலே ஓடாது. 10 வருஷம் 15 வருஷம் தான் அந்த மேக்ஸிமம் டைம் பீரியடு. அதுக்கப்புறம் தூக்கி போட்டு வேற ஒன்று தான் மாற்றி ஆகணும். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, 2000 அதுக்கப்புறம் கம்ப்யூட்டரில் வேலை செய்யாதாகும். ஏன்னா அதில் கேலண்டரே இல்லையாகும். அதனால் அவர் நிச்சயமாக வருகிறார். இப்போ ரீசன்ட் டேஸில் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி தமிழ் குடும்பத்தை சேர்ந்து ஃபாரினில் இருக்கிற ஒரு தம்பதியர். அவங்க அப்படி தான் பிரபலமான எல்லா யூடியூப் சேனலையும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட டேட்டை சொல்லி ஜனவரி மந்த்து நான் வெளியே ரைடு கிளம்புற டைம், அந்த டைமு இயேசு நிச்சயமாக வருகிறார், அவர் வரவில்லை என்றால் நாங்கள் ஊழியத்தை விட்டே போய்விடுகிறோம். நான் அப்போவே கமெண்ட் போட்ட மரியாதை இப்போயே போயிடு, அதான் நல்லது உனக்கு, இப்படியே கெடுத்துட்டு உட்காந்துருக்காத. அதுவும் டேட்டு டைமோடு சொல்கிறாங்க, இந்த நாளில் இந்த நேரத்தில் அவர் நிச்சயமாக வருகிறார், பொங்கலுக்கு முன்னால். அடுத்த நாள் நான் ரைடுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சு ரெடியாக இருக்கிற கிளம்பி போயிடுவோன்ட்டு இவங்க இது மாதிரி போட்டு விடுறாங்க. எனக்கு ஒரு பயமும் இல்லை, எனக்கு தெளிவாக தெரியும். ஏன்னா வசனம் சொல்லுகிறது, ஒரு மனுஷனும் சிந்திக்க முடியாது, ஒரு மனுஷனும் யோசிக்க முடியாது, திருடன் வருகிற விதமாய் அவர் வருவார். உங்கள் வீட்டுக்கு திருடன் வரும்போது யாராவது லெட்டர் போட்டு பார்த்துருக்கீங்களா? மதிப்புரிய அம்மா, ஐயா, நாளை காலை அல்லது நாளை இரவு 10 மணிக்கு நான் என்ன பண்ணுகிறேன், நான் திருட வருகிறேன். அந்த மாதிரி திருடனை எங்கேயாவது பார்த்துருக்குறீங்களா? நீங்கள் காமெடியில் தான் பார்த்துருக்க முடியும், நிஜத்தில் அப்படி பார்க்கவே முடியாது. எப்படி வருவான்? சர்ச்சை நடத்தும் போது கூட வருவான் அவன். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? லாஸ்ட் இயர் இதே மே மாதம் தான் நான் இங்கே பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஒருத்தருக்கு உள்ளே பைக் எடுத்துகிட்டு போயிட்டான். எதுவுமே தெரியாது. நான் பண்ண பிரசங்கம் பண்ணிட்டு நான் பண்ணி முடிச்சுட்டு உள்ளே போய் உட்காந்து அப்படியே பேசிக்கிட்டு இருக்கிறேன் கவுன்சிலிங் ரூமில். ஒரு மணிக்கு மணி வந்து சொல்கிறேன், ஏங்க வண்டியில் ஜிபிஎஸ் போட்டு வச்சுருந்தேன் பாருங்கள், அதில்
ஆன் ஆஃப் இக்னிஷன் ஆன் ஆஃப்னு வந்துக்கிட்டே இருக்குது. வண்டி யார்கிட்டே கொடுத்து அமிச்சிங்களான்னு கேட்டாங்க. வண்டி கீழே தான் நிற்கும், போய் பாரு, சம்டைம்ஸ் நெட்வொர்க் இஷ்யூவாக இருக்கும் அப்படின்னு கீழே போனேன். நான் தான் கீழே போய் பார்த்தா வண்டியை காணோம். அப்புறம் ஆன் பண்ணி நான் செக் பண்ணுற ஆப்பில் அரக்கோணம் கிட்ட காமிக்குது. அவன் காலையில் நான் பாட்டு பாடும் போது எடுத்துன்னு போயிட்டுருக்குறான். அவன் ஆவியில் நிறையும் போதே அவன் அழகாக வந்துடான், வண்டியை எடுத்தான், புது வண்டி வேறு எடுத்துகிட்டு போயிட்டு அவன் கோவா வரைக்கும் பிளான் பண்ணிட்டான். அவனை நாங்கள் 2 காலுக்கு நானும் புண்ணிய கோடி பிரதர் தான் போய் பிடிச்சோம். அவனை மடைக்கு பிடிக்கும் போது வண்டியை பார்த்தா வண்டியை வேறு மாதிரி மாற்றிட்டான். வேறு ஒரு மனுஷன் ஆவாயின்ற மாதிரி. என் வண்டியை எனக்கு அடையாளம் தெரில. போலீஸ்கிட்ட கேட்குறேன், யார் வண்டிங்க? உங்கள் வண்டி தாங்க. அவன் சீட்டை மாற்றிட்டான், முன்னாடி இருக்கிற எல்லாத்தையும் ஷீல்டு கீல்டு எல்லாத்தையும் கழட்டிட்டான். ஏங்க வேறு மாதிரி இருக்குது, அது உங்கள் வண்டி தான்றாரு. சரி வண்டியை திறந்து பார்த்தா பின்னாடி பார்த்தா ஒரு பிரியாணி, ஆஃப் பேக்கெட் பிரியாணி இருக்குது. புதுசாக ஒரு 4 டிஷர்ட்டு, க்ளவுஸு, ஹெல்மெட்டு எல்லாத்தையும் வாங்கி வச்சுருந்தான். எனக்கு அது மட்டும் பொறுத்துக்கவே முடியல. இன்னொருத்தன் வண்டிக்கு என்ன பண்ணி வச்சுருக்கிறான் இவன்? ஹெல்மெட்டு, பிரியாணி, டிஷர்ட்டு, க்ளவுஸ் எல்லாம் வாங்கி வச்சுருக்கிறானே. ஃபஸ்ட்டு அவனுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்தது ஸ்டேஷனில், செமாடி. அவனுக்கு எல்லாத்தையும் முடிச்ச பிறகு என்னை கூப்பிட்டாங்க, இவனை தெரியுமா வந்து பாருங்க அப்படின்ட்டு. பார்த்தா அந்த மூஞ்சை நான் பார்த்த மாதிரி இல்லை எங்கேயும். அப்புறம் அவர்கிட்ட கேட்டேன், ஒரே ஒரு கேள்வி மட்டும் அவங்ககிட்ட கேட்கணும். என்னன்னு கேட்டார், எதுக்கு இதெல்லாம் வாங்கி வச்சுருக்கிறான் இவன்? எதுக்கு வண்டிக்குள்ளே இதெல்லாம் வாங்கி வச்சுருக்கிறான்னா அவன் சிரிச்சிக்கினே சொல்கிறான் பாருங்க. அவ்வளோ அடியும் வாங்கிட்டு கோவாவுக்கு போகலான்னு பிளான் பண்ணி வச்சுருந்தேன், எல்லாம் கெட்டு போச்சுன்றான். யார் வண்டியில் நீ எங்கே போகிறதுக்கு பிளான் பண்ணி வச்சுருக்கிற? அதுக்கப்புறம் அந்த வண்டியை இவன்கிட்ட இருந்து, அதை சொன்ன பூனை வால் பிடிச்சி புலி வாள்கிட்ட மாட்டின மாதிரி ஆயிடுச்சு. இவங்கிட்ட இருந்து ஈஸியாக வாங்கிட்டு அவங்க கிட்ட இருந்து வாங்குறது தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் ஆர்சி புக்கு வாங்க முடியல. அதுக்கு திருடங்கிட்ட இருந்து ஈஸியாக வாங்கிட்டு நான். அவங்க அதிகாரத்தில் இருக்கிறாங்களே, போலீஸ்ன்ற ஒரு அதிகாரத்தில் இருக்கிறாங்க, ஒன்றும் பேச முடியல. எது கேட்டாலும் சார் நீங்க வெயிட் பண்ணுங்க, நம்மளை வாட்ச்மேன் ஆக்கிடுறாங்க. காலைல 9 மணிக்கு போனால் நைட்டு 7 மணி வரைக்கும் அங்கேயே உட்காந்துக்கிட்டு என்னென்ன கேஸ் வருது, யார் யார் அழுதுகிட்டு வரா, எந்தெந்த பொண்டாட்டி புருஷன் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுது, நமக்கு நாளைக்கு இப்படி ஆகிடுமோன்ற அளவுக்கு பண்ணி விட்றாங்க நடக்கிற கேஸ்லாங்க. அதுக்காகவே போகிறதில்ல. எப்பா ஃபோன்லேயும் முடிச்சுக்கிறது, தரையா தரலையா, தரமாக இருந்தால் வரணும், இல்லைன்னா பண்ணுறதில்ல, வரதில்லை. திருட அப்படி தான் வருவான். எப்போ வருவான்னு தெரியாது. அவனுக்கு பகல் நைட்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் யோசிக்காத போது வந்துடுவான் அவன். எதுக்கு இந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு பேதுரு? திருடன் வருகிற விதமாய் வருவான்னு அர்த்தம். யூ ஆல்வேஸ் பி அலர்ட் அண்ட் பி ரெடி. அவ்வளவுதான். நீங்கள் எப்பொழுதும் உங்கள் விசுவாசத்தின் நம்பிக்கையில் ஆயத்தமாயிருங்கள். எப்படி இருங்கள்? நீங்கள் ஆயத்தமாயிருங்க. எப்போ வந்தாலும் நான் ரெடியா இருக்கிறேன். எனக்குள்ள குறை இல்லையா, எனக்குள்ள பாவம் இல்லையா, நான் எப்படி போவேன் அப்படின்ற கேள்வி எழும்பலாம். அதுக்கு தான் இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி என்னை சுத்திகரிக்கும். என்ன பண்ணும்? என்னை சுத்திகரிக்கும். என்னை வெளியே போறீங்க, மழை வர மாதிரி இருக்குது, அதனால போறதை தவிர்த்துறீங்களா? இல்லை, மழை வரும்னு தெரிஞ்சிருச்சுன்னா என்ன ஆயிடுது? ரெயின் கோட் எடுத்து பத்திரமா வச்சுடுறீங்க. மழை தண்ணி உங்க சரீரத்தில் படாதபடி, தலையில படாதபடி எல்லாத்துக்கும் அது தேவையான ஆயத்தத்தை செஞ்சு வச்சுட்டு வண்டி எடுத்துட்டு கிளம்பி போறீங்கன்னா மழை வந்தாலும் கவலை இல்லை. நின்று ரெயின் கோட்டை போட்டு என்ன பண்றீங்க? நீங்க மழையிலே கூட ஓட்டிட்டு போய்கிட்டே இருக்கிறீங்க. அந்த ரெடியை தான் சொல்றாருங்க. கிறிஸ்துவின் நம்பிக்கை, கிறிஸ்துவின் மேல இருக்கிற விசுவாசம், இதெல்லாம் எப்பவுமே உங்களுக்குள்ள ஆயத்தமா இருக்கட்டும். ஒரு நாள் அவிசுவாசத்துக்குள்ள போயிடாதீங்க, பேக் ஸ்லைடிங்குள்ள போயிடாதீங்க, உலகத்தை பக்கம் மொத்தமா சாஞ்சிடாதீங்க. ஆல்வேஸ் பி ப்ரிப்பேர்ட் அண்ட் ரெடி. எப்பொழுதுமே எப்படி இருங்கள்? நீங்கள் ஆயத்தமா இருங்கள். ஏனென்றால் அவருடைய வருகை எப்போ வேணா என்ன பண்ணலாம், அது இருக்கலாம். திருடன் வருகிற விதமாய் அவர் வருவார் சொல்லிட்டாங்க. சொல்றாரு இந்த விஷயத்தை. என்னது? 10வது வசனம். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போகும், பூதங்கள் வெந்து உருகி போகும், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும். இந்த பூமி என்ன ஆகுமா? இது எரிந்து அழிந்து போகும்ன்றாரு. எவ்வளவு பேர் உண்மை பாருங்க. இப்ப இருக்கிற வெயில நம்மளால சமாளிக்க முடியல. ஆனா சொல்றாரு, இந்த பூமி எரிந்து அழிந்து போகும். இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். கொஸ்டின் ரைஸ் பண்றாரு. எப்பா, நீ வாழற பூமி நிலையற்றதா இருக்குது, அழிந்து போகக்கூடியதா இருக்கிறபடினாலே நீங்கள் எவ்வளவு பக்தி உள்ளவர்களா இருக்க வேண்டும், எவ்வளவு தேவ பக்தியும் பரிசுத்த நடக்கையும் உங்களுக்கு உண்டா இருக்கணும். கேட்டுட்டு சொல்றார் 12வது வசனம். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகி போகும். அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும். கவனிங்க, புதிய வானங்களும் என்ன உண்டாகிறது? இப்பொழுது புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். பரலோகத்து போகணும் காத்திருக்கிறது இல்லை, மரிச்ச பிறகு
மரித்த பிறகு நமக்கு ஒரு வாழ்க்கை கொண்டு போய் வைக்கிறார். என்ன வாழ்க்கை அது? புதிய வானமும் புதிய பூமி. லிட்டரலி லைக் திஸ். மேல நோக்கி பார்த்தீங்கன்னா வெளியே போனா என்ன தெரியுது? வானம் தெரியுது. உங்க கால் எங்க பட்டிருக்குது? இப்ப எங்க பட்டிருக்குது? பூமியில இல்லையா? இதே போல ஒரு தன்மையில தான் மரித்து உயிர் தெழும்போது இருப்பீர்கள். மரணத்திலிருந்து உயிர் தெழும்போது பரலோகத்தில் இருக்க போறது இல்லை, அது ரெண்டாவது நடக்க போகுது. முதலாவது நடக்கிறது என்ன? புதிய வானத்திலும் புதிய பூமியிலும் நீங்கள் இருப்பீர்கள். எப்படி? 14 வசனம். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பழியற்றவர்களுமாய் பழி இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடு ஒரு சன்னதியில் காணப்படும்படியாக ஜாக்கிரதையாருங்கள். எங்க காணப்படி ஜாக்கிரதையாருங்கள்? சன்னதியில காத்திருக்கின்றாரு. தேவனை தேடுவதில், துதிப்பதில், ஆராதிப்பதில், அவரை பற்றி அறிந்து கொள்வதெல்லாம் ஜாக்கிரதையா இருங்க. கேர்லெஸ்ஸா இருக்காதீங்க. கடவுளை ஆராதிக்கலன்னா என்ன ஆயிட போகுது? கடவுளை தேடலன்னா ஆயிட போகுது. இந்த வாரம் இல்லைன்னா அடுத்த வாரம், இந்த ஆராதனை இன்னொரு ஆராதனை. டைம் இஸ் நாட் இன் யுவர் ஹேண்ட்ஸ். நேரமும் காலமும் உங்களுடைய கரத்தில் இல்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நேரமும் காலமும் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. யாருடைய கரத்தில் இருக்கிறது? இட் இஸ் இன் த ஹேண்ட் ஆஃப் காட். அதனால நீங்கள் கொடுத்திருக்கிற இந்த நேரம், இந்த ஜீவன், இந்த பலன் தேவனை தேடுவதற்கு பயன்படுத்துங்கள். அப்பதான் உங்களுடைய மறுமை வாழ்க்கை நல்லதாக இருக்கும், சிறப்பானதாக இருக்கும், நம்பிக்கையுள்ளதாய் இருக்கும். சரி, இங்க பேதுரு சொல்லுகிற அந்த புதிய வானம் புதிய பூமி, இது எப்படிப்பட்டதா இருக்கும்? இது எப்படிப்பட்டதாய் தேவன் உருவாக்க போகிறார்? சொல்ல போனா இந்த வாழக்கூடிய இந்த பூமிக்கும் அந்த பூமிக்கும் சம்பந்தமே இல்லைன்றார். இங்க வேதனைகள், துக்கங்கள், கண்ணீர்கள், வியாகுலங்கள் இது எல்லாத்தையும் சந்திக்கிற ஒரு பூமியா இது இருக்குது. எப்பவுமே மகிழ்ச்சியா இருக்கிற பூமியா இது இல்லை. எப்பவுமே நிம்மதியா இருக்கிற பூமியா இது இல்லை. பல சவால்களை சந்திக்கிற பூமியா இருக்குது. பல விதமான சோர்வுகளையும் கவலைகளையும் நமக்குள்ளே உண்டு பண்ணுகிற பூமியா இது இருக்கிறது. எப்படா போய் சேருவோன்ற அளவு சில நேரத்தை தள்ளக்கூடிய ஒரு பூமியா இது இருக்கிறது. அப்ப ஏன் இன்னொரு பூமியை உருவாக்குறாரு? ஏன்னா அதோடைய தன்மையே வேற. அதுதான் சொன்னேன். எதுக்காக உருவாக்குறாரு? நிறைய நேரத்தில் நம்ம நினைக்கிறோம் இல்லையா, ஒரு நாளாவது நிம்மதியா இருக்க முடியுதா? ஃபேமஸ் டைலாக் அது. ஒரு நாளாவது எப்படி இருக்க முடியுதா? இந்த பூமியில நிம்மதியா இருக்க முடியுதா அப்படின்னா அது வாய்ப்பே இல்லை. அதுக்கு என்ன கிடையாது? அதுக்கு ஆமா சான்ஸே கிடையாது. அதுக்கு ஏன்? அதுக்கு வேறு ஒரு நாளை, வேறு ஒரு உலகத்தை அதுக்காக என்ன பண்ணியிருக்கிறார்? அதை வைத்திருக்கிறார். அந்த உலகம் எப்படிப்பட்டது? ஏசியா தீர்க்கதரிசி அந்த தீர்க்க தரிசனமா இந்த புதிய வானம் புதிய பூமியை பற்றி பேசுறார். அது எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? ஏசியா 65 அதிகாரம், ஏசியா 65 அதிகாரம் 17 முதல் 25 வசனம் வரைக்கும் பாருங்க. ஏசாயா 65 அதிகாரம் 17 வசனம் முதல். ஏசாயா 65:17 முதல். இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் சிருஷ்டிக்கிறேன். ஆண்டவர் சொல்றார். எதை சிருஷ்டிக்கிறேன்? நான் புதிய வானம் புதிய பூமி. எப்ப? இப்ப உயிரோடு இருக்கும் போதேவா? இல்ல, இந்த பூமியை அழித்த பிறகு, இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு பிறகு எங்க இருக்க போகிறோன்றதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஆஃப்டர் யுவர் ரிசரக்ஷன் ஆர் ஆஃப்டர் யுவர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஒருவேளை உயிரோடு இருந்தால் மறுரூபமாக்கப்படுவீர்கள், மரித்தீர்களானால் உயிரோடு எழுந்திருப்பீர்களே. அந்த நிலையில் நீங்கள் எங்கு வைக்கப்பட இருக்கிறீர்கள்? எங்க இருக்க போறீங்களா? புதிய வானம் புதிய பூமியில இருக்க போறீங்களா? அதை தேவனே சிருஷ்டிக்கிறாராம். யாரை சிருஷ்டிப்பது? அதை தேவனே அதை சிருஷ்டிக்கிறார். God himself creating it. சரி, 18. நான் சிருஷ்டிக்கிறதுனாலே நீங்கள் என்றென்றைக்கும் மகிழ்ந்து களி கூர்ந்திருங்கள். எதுக்காக தராரு அந்த பூமியை? எதுக்காக தராரு? என்றென்றைக்கும், என்றென்றைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்றாரு. இந்த பூமியில் அதுக்கு வாய்ப்பு இல்லை ராஜா. ஆனா இன்னொரு பூமி இருக்குது, அந்த பூமிக்கு நேராக தான் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அந்த பூமியிலே வாழ்வதற்காக தான் பிரயாசப்படுகிறோம். அது பரலோகமானா இல்லைன்றாரு. மரித்து உயிர் தழும் போது அந்த புதிய வானம் புதிய பூமியிலே எல்லாரையும் கொண்டு போய் வைக்க போறன்றாரு. அந்த புதிய வானம் புதிய பூமி எப்படிப்பட்டதா இருக்க போது? அந்த புதிய உலகம் எப்படிப்பட்டது? என்றென்றைக்கும் மகிழ்ச்சியாய் உங்களை வைத்திருக்கும். என்றென்றைக்கும் உங்களை எப்படி வைத்திருக்கும்? உங்களுக்கு நல்லா சொல்லுங்களேன். ஆமா சொல்றாரு பாருங்க. என்றென்றைக்கு மகிழ்ந்து களி கூர்ந்திருங்கள். இதோ எருசலேமை களி கூறுதலாகவும் அதன் ஜனத்தை மகிழ்ச்சியாகவும் சிருஷ்டிக்கிறேன். நான் எருசலேமின் மேல் களி கூர்ந்து என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியா இருப்பேன். அழுகையின் சத்தமும், என்ன சத்தம் கேட்கப்படுவதில்லை? அழுகையின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும் அதில் இனி கேட்கப்படுவதில்லை. ஹலோ, புதிய உலகத்தில் எது கேட்கப்படுவதில்லை? ஒப்பாரி வைக்கிறவங்களுக்கு அங்க வேலை இல்லைன்றாரு.
உங்கள் ஜாப் இங்கேயே முடிச்சுக்கிடுங்க, அங்கே என்ன கிடையாது உங்களுக்கு, அந்த வேலை இல்லை. குரூப்பை தேடி அழுகிற வேலை அங்கே இல்லைன்றாரு. ஹலோ, ராகமாக அழுகிற வேலையா அங்கே இல்லை. பேசுறது புரியுதுங்களா இல்லையா? எங்கள் கேஸில் தான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்குறாங்க. இதில் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்குறானுங்க. அன்றைக்கி அந்த அம்மா கொண்டு போகும்போது பார்க்குற நடுவில் ஆன் பண்ணிட்டாங்க. இந்த குடும்பத்தார் பதறிட்டாங்க. ஏன்னா பின்னாடி என் கார் வந்துக்கிட்டு இருக்குது. அவங்களுக்கு தெரியும் இது போட விட்டா அப்படியே போயிடுவார். அப்படி என்ன பண்ணுற ஒரு கார் நான் நேராக எடுத்துன்னு போயிடுவேன், வீட்டுக்கு வந்துட்டுருப்பேன். நான் பதறி நானே பார்த்தேன். பதறி எப்போ ஆஃப் பண்ணு அதை. சரி என்ன தான் போட்டானுங்கன்னு பார்த்தா ஒப்பாரியை ஒருத்தன் பாடி அதை ரெக்கார்ட் பண்ணி அதை வண்டியில் போட்டு வளர்கிற அளவுக்கு டெக்னாலஜிக்கு டெவலப் ஆகிருக்குது. டெக்னாலஜி எப்படிலாம் போகுது பாருங்க. என்ன தான் மாட்டினாலும் புத்தி என்ன பண்ண மாட்டேங்குது. அதுதான் சொல்லுவாங்க, கருவாடை என்ன தான் மினரல் வாட்டராக ஊற்றி கழுவினாலும் ஹலோ சமைக்கும் போது கரெக்டாக அதோடைய வாசனை என்ன பண்ணிடுது, வரதான் செய்யும். பேசுறது புரியுதா இல்லையா? இயேசு ரத்தத்தினால கழுவ போடணும். அப்போ தான் அந்த புத்தியெல்லாம் மாறும், அந்த சூழ்நிலைகள்லாம் மாறும், அந்த நிலையெல்லாம் மாறும். அதுக்கு தான் பிரசங்கிகள் நாங்கள் இருக்கிறோம், அதுக்கு தான் வரோம். இதை பிரசங்கிக்க தான் அங்கே வரோம். அந்த ஜனங்களுக்கு இதை சொல்லிக் கொடுக்க தான் வரோம். உண்மை என்ன, சத்தியம் என்ன, எதை நீங்கள் நம்ப வேண்டும், எதை நீங்கள் பின்பற்ற வேண்டும், மரணம் என்றால் என்ன, இதை அந்த ஜனம் கேட்கறதுக்கும் சொல்லிக் கொடுக்கறது தான் வரமே தவிர செத்த பிராணத்துக்கும் உயிரற்ற ஒரு சரீரத்துக்கும் ஜெபம் பண்ணுறதுக்கு நாங்கள் தேவை கிடையாது. ஹலோ, நாங்கள் வெட்டியாண்ணா நான் கேட்குறேன். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? போதகருடைய வேலை என்ன? ஜீவனை உண்டாக்குவது, தேவனுடைய வார்த்தையினாலே அநேகரை தேவன் பக்கமாக சேர்ப்பது, இதான் அவங்களுடைய வேலை. சத்தியத்தை அறிய வைப்பது. தட் இஸ் த ஒர்க் ஆஃப் த பாஸ்டர். போதகனுடைய வேலை அதுதான். அது செய்யலைன்னா வேஸ்ட்டுங்க. ஏதோ வந்து சம்பிரதாயத்துக்கு அது இதை போட்டுக்கிட்டு பிளஸ்டிக்ஸை போட்டுக்கிட்டு தண்ணி தெளிச்சுக்கிட்டு எங்கள் பாஸ்டர் அப்படிலாம் தானே பண்ணுறாருன்னா அவர் பண்ணுவார். அதுக்கு என்ன பண்ணுறது? இந்த சிஎஸ்சி ஆளுங்க சும்மா இருக்க மாட்டாங்க பாருங்க. இவர்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, உங்கள் பாஸ்டர் தான் பெட்டியெல்லாம் கொண்டு வந்திருக்கணும். ஆமாம், நானும் வந்து பெட்டியும் தூக்கி கார் மேலே வச்சு கொண்டு வரேன் வாங்க. அதில் சிஎஸ்சியில் சில விசுவாசிகள் அப்படி தான், அதில் எல்லாரும் கிடையாது, சில விசுவாசிங்க கல்யாணத்துலேயும் அப்படி தான். கல்யாணத்தை நீங்கள் ஏன் காசு கொடுக்குறீங்க? உங்கள் பாஸ்டர் தான் பண்ணி வைக்கணும். எல்லாமே நாங்கள் பண்ணிடுறோம். அப்போ உங்களுக்கு என்ன தான் வேலை உங்களுக்கு? ஹலோ, நம்ம ஆளுங்களும் அதை நம்புறாங்க பாருங்க. என்கிட்ட கேட்டார் அவர், இல்லையா எங்கள் சொந்தக்காரங்க சிஎஸ்சியில் இருக்கிறாங்க, அந்த சொந்தக்காரங்க எனக்கு தான் ஃபோன் பண்ணாங்க. 2 பக்கமும் கேம் விளாட்றாங்க போல இருக்குது. என்கிட்ட ஃபோன் பண்ணினா சொல்கிறாங்க, ஐயா நீங்கள் வந்து ஆவிக்குரிய பிரகாரமாலாம் எங்கள் அடக்காரங்களாம் நடத்த முடியாது, இவர் சொந்த பக்கம் சொந்தக்கார பக்கம் சாஞ்சிருவார், நீங்கள் தான் அப்படியே ஸ்டடியாக நின்றுனா பண்ணோம். ஆமாம் பண்ணணும் அப்படின்ட்டாங்க. என்கிட்ட இப்படி ஏற்றி கொடுத்துட்டு அவர்கிட்ட போய் என்ன சொல்லிட்டாங்க, உங்கள் பாஸ்டர் என்ன பைபிள் எடுத்து நேராக வராரு, அவர் தான் பெட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கணும், அவர் தான் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி கொண்டு வந்திருக்கணும். நல்ல வேலை நம்மளை உயிரோடு எழுப்பு சொல்லாமல் விட்டானுங்களே, அது வரைக்கும் சந்தோஷம். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? பிரசங்கியாரோட வேலை என்ன போய் படிச்சு பாருங்க. பேதுரு அப்படியே சொல்றாரு, ஜெபிப்பதிலும் உபதேசிப்பதிலும் இடைவிடாமல் உறுதியாக தரித்திருப்போம். ஹலோ, எதில் உறுதியாக தரித்திருப்போம்? ஜெபிப்பதிலும். ஏன்னா இதுதான் மற்றவங்க செய்ய முடியாது. ஒரு சாவ வீட்டில் போய் நின்றுக்கிட்டு நம்பிக்கை பேச முடியுமா? ஒன்லி த பாஸ்டர் கேன் டூ இட். பிரசங்கியார் மட்டும் தான் என்ன பண்ண முடியாத செய்ய முடியும். அவிசுவாசியாக உட்காந்துருப்பான், அதை ஏற்றுக்கொள்ளாத ஆள் கூட உட்காந்துருப்பான், இதை கேட்டு கூட சிரிச்சுட்டு உட்காந்துருப்பான். எப்படியா இந்த ஆள் சொல்கிற மாதிரி எழுந்திருப்பாங்களாம், புதிய வானம் புதிய சிரிக்கலாம். பட் we will preach it. அதனால என்ன பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, பிரசங்கம் பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருக்கும். விசுவாசிக்கிறவன் பிழைப்பான், அவ்வளோதான். விசுவாசிக்கிறவன் பிழைப்பான். வசனம் அப்படியே சொல்லுது, சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியம், அதை விசுவாசிக்கிறவர்களுக்கும் அது தேவ பலனா இருக்கிறது. என்ன பலனா இருக்கிறது? அது இட் இஸ் த ஸ்ட்ரென்த் ஆஃப் காட். விசுவாசிக்கிறவர்களுக்கு அது தேவ பலன், கெட்டு போகிறவர்களுக்கு அது பைத்தியமாக தான் தோன்றுன்றாரு. சரி, அப்போ இந்த இடத்துல சொல்லப்படுகிறது புதிய வானம் புதிய பூமி, அங்கே என்றென்றைக்கும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு தேவன் ஒரு சூழ்நிலையை உங்களுக்காக உண்டு பண்ணுகிறார். அதை நோக்கி தான் வாழுகின்றார் உங்களை.
இந்த பூமியிலிருந்து ஏன் எனக்கு அடுத்த வாழ்க்கை என்ன இருக்குது? ஒரு புதிய வானம், ஒரு புதிய பூமி வச்சிருக்கிறார். There is a new world God has created for me. It is for the eternal happiness. நித்தியமான ஒரு சந்தோஷம், நித்தியமான ஒரு மகிழ்ச்சிக்காக தேவன் அதை எனக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். சரி, அதுல வேற என்னென்னலாம் இருக்குது பேசுறாரு பாருங்க. 20வது, அங்கே இனி அற்ப ஆயுசுள்ள பாலகனும், எப்படி அற்ப ஆயுசுள்ள பாலகனும் தன் நாட்கள் பூரணமாகாத கிழவனும் உண்டாகிறார்கள். 100 வயது சென்று மரிக்கிறவனும் வாலிபன் என்று எண்ணப்படுவான். 100 வயது உள்ளவனாகிய பாவியோ சபிக்கப்படுவான். நம்ம நினைக்கிறோம் இங்க மட்டும் கிறிஸ்துவுக்குள்ள வாழ்ந்து மரிச்சிட்டா டைரக்டா பரலோகன்ட்டு. 200 செக் வச்சிருக்கிறாரு. இந்த புதிய வானம் புதிய பூமியிலையும் மரணம் உண்டுன்றார். எங்கேயும் மரணம் உண்டு உங்களுக்கு. எதுக்கு? அது அடுத்துக்கிறது தான் உங்களுக்கு பரலோகம். நெக்ஸ்ட் இஸ் ஹெவன். அங்க சொல்றாரு அந்த உலகம் எப்படிப்பட்டதா இருக்கும்? 100 வயசு சென்று மரிக்கிறவன் கூட எப்படி எண்ணப்படுவான்? அவன் வாலிபனாக எண்ணப்படுவான். ஏன்னா அவனுடைய ஆயுசு நாட்கள் 1000 எத்தனை 1000 வருஷம் அவனுக்கு தேவன் கொடுத்துருக்கிறாரு. அந்த 1000 வருஷத்துல ஒருத்தன் 100 வயசுல செத்து போயிடுறான் அப்படின்னா அவன் எப்படி எண்ணப்படுகிறான்? அவன் வாலிபனாக எண்ணப்படுறான். மிச்சம் 900 வருஷம் வாழ முடியாம போயிட்டானே. அவன் வாழ முடியாம போயிடுறானே அவன். எப்படிப்பட்ட ஒரு உலகம் பாருங்க. அது சொல்லிட்டு அப்புறம் சொல்றாரு இன்னும் 21, வீடுகளை கட்டி அவைகளில் என்ன பண்ணுவார்கள்? எப்படி என்ன பண்ணுவார்கள்? அவைகளில் குடியிருப்பார்கள். வீடு கட்டுற வேலை அங்கேயும் இருக்குது போல இருக்குது. நமக்கு சொல்லி கொடுத்தலாம் சத்தினா பரலோகத்தை தேவன் ரெடியா வீடு வச்சிருக்கிறாரு. எப்ப அதுக்கு முன்னாடி இன்னொரு வேலை கொடுத்துருக்கிறாரு. நீ நிறைய பேர் என்ன பண்ணி என் பிள்ளை வீடு கட்டிப்பாங்க, நான் என்ன பண்ணிடுறேன் கர்த்தருக்குள் செத்து போயிரு. இல்லை போனீங்கன்னா உனக்கு அடுத்த வேலை வச்சிருக்கிறேன், கரெக்டாக வீடு கட்டு, வா வா வா. புரியுதுங்களா உங்களுக்கு? சொல்றாரு வீடு கட்டுவார்கள், அதில் குடியிருப்பார்கள், திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனிகளை புசிப்பார்கள். அவர்கள் கட்டுகிறதும் வேற ஒரு குடியிருக்கிறதும் அவர்கள் நாட்டுகிறதும் வேற ஒரு கனி புசிக்கிறதும் இல்லை. ஏனெனில் விருட்சத்தின் நாட்களைப் போல என் ஜனத்தின் நாட்களும் இருக்கும். நான் தெரிந்து கொண்டவர்கள் தங்கள் கைகளின் கிரிகளை நெடுநாளை அனுபவிப்பார்கள். அவர்கள் விருதுவாக உழைப்பதில்லை, அவர்கள் துன்பம் உண்டாக பிள்ளைகளை பெறுவதும் இல்லை. அவர்களும் அவர்களோடு கூட அவர்கள் சந்தானமும் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் இருப்பார்கள். இது இம்மைக்கிலே கொண்டு வந்துறாரு. இதை ரைட் நவ் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல உன்னை அங்கே கொண்டு போயிடக்கூடாது. ஏன்னா ஏசாயா தீர்க்கதரிசி பெரிய ஆள். அவரு 2 டிரான்ஸ்ஃபர்மேஷன் பத்தி பேசுறாரு. அதில் பேசும்போது இந்த பிள்ளையை பெறுவார்கள், அவர் சந்தானம் ஆசீர்வதிக்கப்படும். அதெல்லாம் எங்க பத்தி பேசுறாரு? அவரு இம்மையில பத்தி பேசுறாரு. அடுத்த உலகத்துக்கு அடுத்த ஒரு கல்யாணம் நடக்கும். ஹலோ, அங்க குழந்தைய பெற்றுக்கலான்னு யாராவது கனவுல உட்கார்ந்து இருந்தீங்கன்னா பூஜ்யம் தான் கிடைக்கும் உங்களுக்கு. ஹலோ, புரியுதுங்களா உங்களுக்கு? புதிய வானம் புதிய பூமின்னு இப்ப புது கல்யாணம் வேற இருக்குது போல இருக்குது. இப்ப வாய்ச்சதான் சரியில்லை, அடுத்தது வாய்க்கிறதாவது கரெக்டா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா ஏமாந்தான் போயிடுவீங்க. வசனத்தை சரியா புரிஞ்சுக்கலனா. அதுக்குதான் இது போதிச்சிடுறேன். அவர் என்ன பண்ணிடுறாரு? திடீர்னு இந்த ரிலீமுக்கு வந்துட்டு இந்த உலகத்தின் ரிலீம்ல இருந்து இந்த ஆசீர்வாதத்தை பேச ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் இதை பேசிட்டு மறுபடியும் 24, அப்பொழுது அவர்கள் கூப்பிடுறதுக்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன், அவர்கள் பேசும்போது நான் கேட்பேன். இப்ப கவனிங்க, இப்ப மறுபடியும் அந்த நிலைமைக்கு போயிடாரு. 1000 வருஷ அரசாட்சிக்கு, புதிய வானம் புதிய பூமிக்கு. 25, ஓனாயும் மாட்டுக்குட்டியும் ஒருமித்து மேயும். எது மேயும்ன்றாரு? ரெண்டுமே எதிர் இல்லையா? நம்ம லாங்குவேஜ் சொன்னோம்னா பூனையும் எலியும் என்ன பண்ணும் ஒன்னா இருக்கும் அப்படின்னா நம்ப முடியுதா? நம்மளால கிடையாது. அது எப்படிங்க? அது யூடியூப்ல யாராவது அனிமேஷன் பண்ணி போட்டிருக்கலாம், இல்லை யூடியூப்ல யாராவது ரொம்ப ரேராக போட்டிருக்கலாம். ஆனால் சுவாபங்கள் மாறாது. என்னைக்கா இருந்தாலும் எலிக்கு 7.5 இருக்குது. ஹலோ, கண்டிப்பாக சுவாபம் மாறி, பூனையோட சுவாபம் மாறிச்சுன்னா எலி கண்டம் தாங்க. ஆனால் அந்த உலகத்தில் அப்படி இல்லை. ஏன்னா அந்த தீமையின் எண்ணங்கள், அந்த வெறுப்பின் எண்ணங்கள், எதிர்ப்பின் எண்ணங்களே இல்லாமல் தேவன் அதை கொண்டு வராதனால ஓனாயும் ஆடும் என்ன பண்ணுவாங்க? ஒருமித்து மேயும். சிங்கம் மாட்டை போல வைக்கோலை தின்னும், புழுதி சர்பத்துக்கு இரையாகும். என் பரிசுத்த பர்வதம் எங்கும் அவைகள் தீங்கு செய்வதும் இல்லை, கேடு உண்டாக்குவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். தீங்கும் கேடும் இல்லாத ஒரு புதிய உலகம். இது எப்படிப்பட்ட உலகம்? அது நல்லா சொல்லுங்களேன். 1000 வருஷம் அப்படி வாழ்ந்து எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. கடவுள் உங்களுக்கு தர ஒரு மறு வாய்ப்பு. உலகத்தில் என்னால் நல்லா வாழ முடியல, சமாதானமாக வாழ முடியல, பல காரியங்களில் எனக்கு பிரச்சனை இருக்குது, சவால்கள் இருக்குது, நிம்மதி இல்லை அப்படின்றவங்களுக்காக God is giving a great opportunity to live thousands of years. 1000 வருஷம் கொடுக்குறாரு. துன்பமும் பிரச்சனையும் இல்லாத நித்திய மகிழ்ச்சியுடன் வாழக்கூடிய ஒரு உலகத்துக்கு. எத்தனை பேர் நம்புறீங்க அதை? அந்த உலகத்துக்கு நேராக தான் நம்முடைய எண்ணங்கள் போனோன்றார். நான் உயிர் தெழும் போது அப்படிப்பட்ட ஒரு பூமியில் இருப்பேன், அப்படிப்பட்ட ஒரு வானத்தில் இருப்பேன், அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நான் வாழ்வேன். சரி, இது முடிஞ்சதுக்கு அப்புறம், இந்த 1000 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நெக்ஸ்ட் இஸ் த ஹெவன்லி லைஃப். அடுத்த வாழ்க்கை என்ன வாழ்க்கை? அது பரலோக வாழ்க்கையாக இருக்கிறது. என்ன வாழ்க்கை அது? பரலோக வாழ்க்கை.
அந்த வாழ்க்கை எப்படிப்படுதுன்னு தெரியுமா அது உங்களுக்கு? ஹலோ, நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு வாழ்க்கை. 1000 வருஷ அரசாட்சி பயங்கரமா இருக்குது. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தேவன் நம்ம வைத்திருக்கிற பரலோக வாழ்க்கை, ஹெவன்லி லைஃப், அதுதான் நம்முடைய ஃபைனல் டெஸ்டினேஷன். நம்முடைய இலக்கின் கடைசி இறங்கும் இடம் அதுதான். நம்முடைய வாழ்க்கையின் கடைசி பிரயாணம் முடிகிற இடம் அதுதான். நித்தியமாய் நம்ம தங்கி வாழ போற இடம் அதுதான். என்ன இடம் அது? என்ன டெஸ்டினேஷன் அது? அதை பற்றி படிச்சு முடிக்கலாமா? வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம். வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம். வெளிப்படுத்தல் 21:1 இருந்து பாருங்க. பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் கண்டேன். எதை கண்டேன் நான்? அடுத்த கட்டம். இது ஒண்ணு அதுக்கு போயிடக்கூடாது. இது அந்த புதிய வானம் இல்லை, அடுத்த கட்டத்துக்கு வந்திருக்கிற புதிய வானம், கடைசி கட்டத்துக்கு வந்திருக்கிற புதிய வானம். இந்த புதிய வானையும் புதிய பூமியும் கண்டேன். முந்தின பூமியும் வானமும் என்ன ஆயினது? அந்த 1000 வருஷ அரசாட்சியில் 1000 இயர்ஸ் அந்த அரசாட்சி அது ஒழிந்து போயின, அது முடிஞ்சு போயிருச்சு. இப்ப ஒழிந்து போயின. சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று. எதுவும் இல்லாமல் போயிட்டுறாங்க. சமுத்திரம், நதிகள், அது இதுன்னு இருந்தது இல்லையா, அது எதுவுமே இல்லாமல் போயிற்று. 2வது வசனம். யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல எப்படி இருந்தது? ஆயத்தமாக இருந்தது. என்ன கம்பேரிசன் கொடுக்குறாரு பாருங்க. இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் பார்த்தேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட. யாருக்காக அலங்கரிக்கப்பட்ட? அலங்காரம் நல்லதுன்னு பைபிள். டெக்கரேஷன் இஸ் குட். டெக்கரேஷன் புரியல. மேக்கப் இஸ் குட். எது குட்டு? நல்லதுன்னு சொல்லுங்களேன். வாய் வரமாட்டேன்னு பார்த்தீங்களா? எங்கேயும் ஊறி வந்திருப்பீங்க போல இருக்குது. ஹலோ, தன் மணவாளனுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற மணவாட்டியை போல. என்ன கம்பேரிசன் பாருங்க. யோசிச்சு பார்த்துருக்கு. கல்யாணம்னா பார்த்துருக்குறீங்களா? நான் தான் சொல்லியிருக்கிறேன்ல. உள்ள போகும்போது வேற மாதிரி இருக்கும். மறுரூபம்லாம் நீங்கள் அப்புறம் பார்க்கலாம். நீங்கள் சொன்னலையா வேற ஒரு ரூபமாகும்ன்றத நான் பார்த்துருக்குறேன். அது மாதிரிலாம் பார்லர்லாம் சில டைமில் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் பாருங்க. பார்லர்லாம் என்ன நினச்சிக்காதீங்க, நான் போய் இதை ஷேவ் பண்ணுறதுக்காக போய் உட்காந்துருப்பேன். அங்கே எல்லாமே நடக்கும். அப்போ முக்கியமாக இந்த கல்யாணத்துக்காக இதுக்காகலாம் வரக்கூடிய மாப்பிள்ளை பொண்ணெல்லாம் உட்காந்து கவனிச்சுக்கிட்டு இருப்பேன். உள்ளே போகும்போது வேற ஒரு ரூபமாக இருப்பாங்க. கிறுக்க மாதிரி இருப்பான். ஒரு சாட்சை போட்டுன்னு ஒரு இதை போடு, ஒரு டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு முடி ஒரு கோலம், மூஞ்சி ஒரு கோலமாக இருக்கும். அந்த கதவு சாத்துங்க பின்னாடி அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போயிட்டு ஒரு 1.5 மணி நேரம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா இவனா யாரா இவன்? அழகில் மிஞ்சிருவான் போல இருக்குது. என் ஸ்டைலர் தான் பண்ணி சொல்லுவான் பாருங்க. பாருங்க, வேர்வை வரக்கூடாது, ஏசியிலே தான் நிற்கணும். ஏதாவது ஆச்சு டச்சப் கேர்ள் இல்லை டச்சப் பாய் அனுப்புவான் கூடவே. அப்பப்போ சைடில் அங்கங்கே ஒத்தி கத்தி எடுக்கிறதுக்கு, அங்கங்கே மேக்கப் கலையாமல் ஒரே மாதிரியே பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆளை அனுப்புவேன். ஏதாவது ஒன்று ஆச்சு அவ்வளோதான், அவங்களுடைய சுயம் என்ன பண்ணிடும் தெரிஞ்சிடும். ஃபோட்டோ எடுக்கிறவங்க கூட எடுக்காமல் போயிடுவான். போயா இது ஒரு மூஞ்சி, இதுக்கு ஒரு ஃபோட்டோ வேறையா அப்படின்ற அளவுக்கு ஆகிடும். ஏன்னா ஃபஸ்ட்டு மூஞ்சி அவ்வளோ அழகாக இருந்துருக்குது. மாற்றுறாங்க, நான் பார்த்துருக்குறேன். லேயராக அடிப்பாங்க, பார்த்துருக்குறீங்களா நீங்கள்? லேயராக அடிச்சு கிடிச்சு, அதான் பட்டிட்டிங்கிறீங்கன்னு சொன்ன அடித்து எல்லாம் ஓடிச்சல் எல்லாத்தையும் சரியாக்கி மண்டையில் இல்லாத முடியெல்லாம் இருக்கிற மாதிரி பண்ணி ஹேர் ஃபைபர் போட்டு கொட்டி அதுக்கு ஒரு ஸ்ப்ரே அடிச்சு, ஹேர் ஸ்ப்ரேலாம் நாங்கள் தான் கற்றுக்கிட்டேன். அடிச்சு விட்டாங்கன்னா அப்படி 3-4 மணி நேரத்துக்கு அந்த முடி அசைவே என்ன ஸ்டைலில் சீவ் விட்றீங்களோ அப்படியே நிற்கும். எல்லாத்தையும் பண்ணி அப்படி கோட் ஷூட்லாம் மாற்றி அப்படி வந்து நின்னானா மாப்பிள்ளை மாதிரி. மாப்பிள்ளடா அவன் தான்டா. 1000 பேர் மேக்கப் பண்ணிட்டு வந்திருப்பாங்க, ஆனால் அவனை பார்த்து கரெக்டாக தான் பண்ணிடலாம். மாப்பிள்ளை தான். பொண்ணு அதே மாதிரி தான். பொண்ணுக்கெல்லாம் சொல்லவே தேவையில்லை. அங்கே கேட்டிங்கன்னா அங்கேயே சொல்லுவாங்க பார்லர்லேயே. இப்போ பாருங்கள், மாப்பிள்ளைக்கு 2 மணி நேரம் ஆகும், பொண்ணுக்கு 5 மணி நேரம் ஆகும். பொண்ணுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? பட்டி டிங்கிரிங் ஒர்க்கு அவங்களுக்கு தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் 5 மணி நேரம் ஆகும். 5 மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிடணும், வந்துடணுமாகும். சாப்பாடு கீப்பாடு எல்லாம் நாங்களே கொடுப்போம். இங்கே க்ரீன் ட்ரெண்ட்ஸ்லாம் போனீங்கன்னா அவங்களே கொடுத்துட்றாங்க எல்லாத்தையுமே. ஊட்டி விடுறதுக்கு ஒரு ஆள் ஃபோர்க் வச்சுக்கிட்டு ஆப்பிளை கட் பண்ணி வச்சு பல்லில் படாமல் உதட்டில் படாமல் என்ன பண்ணிக்கணும், சாப்பிட்டுக்கணும். இல்லைன்னா ஜூஸு கீஸை அடைச்சி கொண்டு வந்து ஸ்டவ் கொண்டு வந்து வாய்க்குள்ளே நுழைச்சி விட்டுறாங்க. நீங்கள் அப்படி உட்காந்துருந்தா போதும். மணவாட்டினா அவ்வளோ ஸ்பெஷல். அங்கே
வெறும் உறிஞ்சி குடித்தா மட்டும் போதும். புரியுதுங்களா இல்லையா? அன்றைக்கி ஒரு நாளைக்கு கூத்துக்கு இவ்வளோ வேலை. அந்த 5 மணி நேரம் கழித்து வெளியே வந்தால் இவதாயா பொண்ணு அப்படின்ற மாதிரி இருக்கும். அடுத்த நாள் காலையில் தான் ரியாலிட்டின்றது தெரியும். காலையில் தான் பண்ணிடும். ஆமாம், எல்லா ரியாலிட்டியும் தெரிஞ்சிடும். அப்போ ஒரு முடிவு வரும் பாருங்கள். வாழ்நாள் ஃபுல்லாக இதுதான், வாழ்நாள் ஃபுல்லாக இதுதான், இந்த மூஞ்சி தான், இது கூட தான் என்ன பண்ணி ஆகணும். நம்ம தப்பாக சொல்ல, க்ரீன் ட்ரெண்ட்ஸ் அந்த மேக்கப்போட வாழ முடியாது வாழ்நாள் ஃபுல்லாக. பார்லர் மேக்கப்போட என்ன பண்ண முடியாது, வாழ முடியாது வாழ்நாள் ஃபுல்லாக. ரியாலிட்டினாவோ அது கூட தான் பண்ண முடியும். நீங்கள் குடும்பம் நடத்த முடியும். இங்கே கதை அதுதான். என்ன சொல்கிறாரு கர்த்தருடைய நாள், அந்த நாளில் பரலோகத்துக்கு போக போகிறீங்க, உங்களை டெக்கரேஷன் பண்ணணுன்றாரு, அலங்காரப்படுத்தணுன்றாரு, அலங்காரமாக போய் நில்லுங்கன்றாரு. கர்த்தர் மணவாளனாக இருக்கிறாரா? மணவாளனா ஹஸ்பண்டு, மணவாளனாக நிற்கிறாரு. நாம் எல்லோரும் யாராய் நிற்கிறோம்? அதுக்கு முன்னாடி மணவாட்டிகளாய் நிற்கிறோன்றார், மனைவிகளாய் நிற்கிறோம்ன்றார். எதற்காக அந்த மணவாட்டின்ற கான்செப்ட் எதுக்காக கொண்டு வந்தார்னா இதுக்கு தான். எதுக்கு? கர்த்தருக்குரியதெல்லாம் யாருக்குரியது? எனக்குரியது. யாருக்குரியது? இப்போ புருஷனுக்குரியதெல்லாம் யாருக்குரியது? யாருக்குரியது? எனக்கு என் பேரில் ஒன்றும் எழுதி வைக்கலங்க அவர் எதுவுமே. ஏன் எழுதி வச்சு உங்கள் அம்மாவுக்கு எழுதி வைக்கிறதுக்கா? ஹலோ, பேசுறது புரியுதா இல்லையா? நிறைய பொண்டாட்டிமார்களுக்கு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு கூட என் வீடு, எங்கள் காரு வாயில் வரவே வராது. உங்கள் கார்லங்க ஏறி உக்காந்துன்னு வர, ட்ராவல் பண்ணுற, எல்லாம் பண்ணுறது. ஆனால் பேர் மட்டும் என்னது? நம்ம கார் இல்லை. யார் கார் அது? உங்கள் காரு, உங்கள் வீடு, உங்கள் ஹாலு. அதுக்கு தான் கல்யாணம் பண்ணும் போதே யோசிச்சு கட் பண்ணிட்டு தான் கொண்டாந்தேன் நான். மொத்தமாக என்ன பண்ணு, கட் பண்ணிவிடு. கட் பண்ணிட்டு வந்தால் தான் சரியாக இருப்பேன். இல்லைன்னா நான் அது ஒரு வீடு இருக்குது, இது ஒரு வீடு இருக்குது, என்னத்துக்கு 2 வீடு? நான் கேட்குறேன், பேசுறது புரியுதுங்களா இல்லையா? வந்துடணும். வந்துட்டா நம்ம வீடு, நம்ம புருஷன், நம்ம பிள்ளைங்க, நம்ம அம்மா, நம்ம அப்பா, அப்படி இருந்தால் தான் அந்த குடும்பம் என்ன பண்ணப்படுவாங்க, கட்டப்படும். 4 பேர் பார்த்தா போய் இந்த மாதிரி குடும்பமாக இருக்கும். அதனால் சண்டை வராதுன்னு சொல்ல மாட்டேன், பிரச்சனை வராதுன்னு சொல்ல மாட்டேன். அதெல்லாம் வரும், மனுஷனாக இருக்கிறவங்களுக்குள்ள எல்லாமே இருக்கும். ஆனால் அடிப்படையான ஃபண்டமெண்டலான சில விஷயங்கள் இதெல்லாமே இதெல்லாம் இருக்கணும் உள்ள. அதே போல தான் ஆண்டவர் ஏன் மணவாட்டின்ற அந்த பதவியை கொடுக்குறாருன்னா உங்களுக்கு அந்த எண்ணம் வரணும். இந்த பரலோகம் எந்து, இந்த பரலோகம் யாருது? இது என் வீடு, என்னுடைய இலக்கு. நான் பூமியிலிருந்து வாழும்போதே இதில் வரணுன்றது தான் என்னுடைய நோக்கமாய் இருந்தது. நம்புறீங்களா நீங்கள்? அதை அதுக்கு தான் அந்த மணவாட்டியை தவிர வேற எந்த ஒரு கான்செப்டுக்கும் கொடுக்கல. தேவன் ஏன் தன்னை மணவாளனும் நம்மளை ஏன் மணவாட்டின்னு சொல்றாரு, அவரை கணவனும் நம்மளை, அவரை புருஷனும் நம்மளை மனைவியும் ஏன் சொல்றாருன்னா இந்த கான்செப்டுக்கு தான். இந்த பரலோகத்தை உனக்காக உண்டாக்கி வச்சிருக்கிறேன், இது எல்லாத்தையும் உன்னுடையது என்கிற எண்ணத்தோடு நீ அனுபவிக்கணும். உன்னுடையது என்கிற எண்ணத்தோடு நித்திய காலமாக என்ன பண்ண வேண்டும், வாழ வேண்டும். ஏன்னா உனக்கு அதுக்கப்புறம் வேற வாய்ப்பு இல்லை, வழி இல்லை. there is no other option to live. வேற எதுவுமே இல்லை. that is eternal. அவ்வளோதான் முடிஞ்சது. அதனால உனக்குள்ள ஒரு நிரந்தரமான ஒரு எண்ணம் வரணும்னா அந்த புகுந்த வீடு தான் உன்னுடைய எல்லாமே. நித்திய காலமாக நீ அங்கே தான் இருக்கணும். அதுக்கு தான் அந்த அந்த பதவியை கொடுக்குறார். நான் மணவாளன், நீ யாரா இருக்கிறாய்? மணவாட்டியா இருக்கிறாய் சொல்லிட்டாங்க. சொல்லுவார் பாருங்க 3ஆம் வசனம். மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெருஞ்சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷரிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவரிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களுமாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவருடைய தேவனாய் இருப்பார். அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் என்ன பண்ணுவார்? துடைப்பார். இங்க கவனிங்க, இந்த பரலோகத்தை பத்தி பேசுது. 1000 வருஷ அரசாட்சியில மரணம் இருந்தது. அங்க 100 வயதுல மரிக்கிறவனும் வாலிபன் என்று எண்ணப்படுவாங்களான்னு சொன்னார். ஆனா இங்க பரலோகத்தில் எப்படி திரும்ப பேசுது? 4ஆம் வசனம், அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார், இனி மரணம் இல்லை. இனி என்ன கிடையாது பரலோகத்தில். if you go to heaven there is no more death. அதனாலதான் இங்க மரணத்தை சந்தோஷமா பார்க்கிறோம். ஏன்னா அதுதான் டெஸ்டினி. நான் அங்க போயிட்டேன்னா எனக்கு என்ன கிடையாது, மரணம் இல்லை. இங்க இருக்கிற வரைக்கும் தான் மரணத்தை குறித்த ஒரு பெரிய கேள்வி இருக்குது, பயம் இருக்குது, சந்தேகம் இருக்குது. வசனத்தெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அது கூட போயிடுதானா. ஆனால் என்னுடைய வாழ்க்கையின் கடைசி இடம், நான் போய் சேரப்போத பிரயாணத்துடைய கடைசி இடம் எப்படிப்பட்ட இடம் அது? இனி நான் மரணத்தையே காண்பது இல்லை என்கிற நிலைக்கு போகிறேன். அதனால இந்த பூமிக்குரிய மரணத்தை வரவேற்கிறோம். இந்த பூமிக்குரிய மரணத்தை ஒரு நம்பிக்கையோடு கூட பார்க்கிறோம். இந்த பூமிக்குரிய மரணத்தை
ஒரு பெரிய விசுவாசத்தோடு கூட பார்க்கிறோம். ஏனென்றால் இந்த மரணமே என்னை நித்திய மரணத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்குகிறது. இனி மரணமே இல்லை என்கிற நிலையில் இருந்து விடுதலை ஆக்குவது இம்மைக்குரிய மரணமே. சொல்றார், இனி மரணமும் இல்லை, அப்புறம் என்ன கிடையாது, துக்கம் இல்லை, அலறுதலும் வருத்தம் இல்லை, முந்தினவைகள் எல்லாம் என்ன ஆயிற்று, ஒழிந்து போயிற்று என்று விளம்பினது. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் என்னாக்குகிறேன், புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை நீங்கள் கேட்கிற இந்த வார்த்தைகள் எப்படிப்பட்டவைகள், சத்தியமும் உண்மையுமானவைகள். இதுதான் நடக்க போதுன்றார். இதுதான் ஒரு மனுஷனுடைய எதிர்காலம், இதுதான் ஒரு மனுஷனுடைய மறுமை, இதான் ஒரு மனுஷன், ஒவ்வொரு மனுஷனுக்கும் நேரிட போகிறது, முக்கியமா விசுவாசிக்கு நேரிட போகிற மறுமையின் வாழ்க்கை இதுவே. இனி மரணம் இல்லை, துக்கம் இல்லை, வருத்தம் இல்லை, பசி இல்லை, அலறல் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு புதிய வாழ்க்கைக்கு நேராக தேவன் உங்களை என்ன பண்றாங்க, கொண்டு போகிறார். 6ஆம் வசனம், அன்றியும் அவரை நோக்கி, ஆயிற்று, நான் அல்பாவும் உமேகாவும் ஆதியும் அந்தவுமாய் இருக்கிறேன். தாகமாய் இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீர் ஊற்றில் இலவசமாய் கொடுப்பேன். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் என்ன பண்ணி கொள்ளுவான், சுதந்திரி. அதான் சொன்ன, மரணத்தை ஜெயிக்கிறோம். எதை ஜெயிக்கிறோம் நம்ம? We are called and we are be Christians, we are believers to win the death. நாம் ஏன் விசுவாசிகளா இருக்கிறோம், நாம் ஏன் இந்த உலகத்தில் ஜெயிக்கிறவர்களா இருக்கின்ற விசுவாசிகளா? காரணம், மரணத்தை ஜெயிக்கிறவர்கள் நீங்களும் நானும் தான். எதை ஜெயிக்கிறவர்கள்? மரணத்தை ஜெயிக்கிறவர்கள். நம்முடைய மரணத்தை குறித்த நம்பிக்கை அதுதான். ஒரு விசுவாசி கர்த்தருக்குள் மரித்தால் அந்த மரணத்தை குறித்த நம்பிக்கையும் அதுதான். He is going to win the death. எதை ஜெயிக்கிறான் அவன்? மரணத்தை ஜெயிக்கிறான். அவனை குறித்து பரலோகத்தில் சொல்லப்படுகிறது, இப்படிப்பட்ட மரணத்தை ஜெயிக்கிறவன் அவன் ஜெயம் உள்ளவன். அந்த ஜெயம் உள்ளவனுக்கு எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். எல்லாவற்றையும் என்ன பண்ணுவான் அவன் அப்படின்னா, எல்லாவற்றையும் அனுபவிப்பான். எல்லாம் அவனுடையதாக இருக்கும். இனி அவனுக்கு கவலை இல்லை, துக்கம் இல்லை, கண்ணீர் இல்லை. He going to live a heavenly life. பரலோக வாழ்வை அவன் அனுபவிப்பான். எந்த வாழ்வை அனுபவிப்பான் அவன்? 8ஆம் வசனம், பயப்படுகிறவர்களும், அடுத்த கேட்டகரி யார் இவர்கள்? யாரெல்லாம் வரமாட்டாங்கன்னு ஒரு லிஸ்ட் போடுறார். பயப்படுகிறவர்களும், அவ்விசுவாசிகளும், அருவருப்பானவர்களும், கொலை பாதகரும், விபச்சாரக்காரரும், சூனியக்காரரும், விக்கிரக ஆராதனைக்காரரும், பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகி அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். சொல்றாரு, இந்த குரூப் வராது. விக்கிரக ஆராதனை செய்கிறவர்கள், பொய்யர், அருவருப்பானவர்கள், அவ்விசுவாசிகள், பயப்படுகிறவர்கள், இவர்களுக்கு யாருக்குமே என்ன கிடையாதுன்னு சொல்றாரு, பரலோகம் இல்லை. பரலோகம் அவர்களுக்கானது இல்லை. There is no place for the unbeliever. அதான் பிரச்சனை. சபையில் எல்லாருக்கும் இடம் இருக்குது, ஆனால் அங்கே யாருக்கு இடம் கிடையாது. அங்கே யாருக்கு இடம் கிடையாது? அவிசுவாசிக்கு இடம் இல்லை, பொய்யருக்கு இடம் இல்லை, விக்கிரக ஆராதனை செய்கிறவர்களுக்கு இடம் இல்லை. இதுக்கு தான் தொண்டை தண்ணி போக வைராக்கியமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. விசுவாசியே, நீ எந்த சூழ்நிலையும் யாரா மாறிடாத, நீ விக்கிரக ஆராதனைக்காரனாய் மாற. விக்கிரக ஆராதனை ஏதோ ஒரு சிலையை வச்சு கும்பிடுறதா? இல்லை. அவரை அன்றி, அவருடைய வார்த்தையை அன்றி, அதை தவிர்த்து நீ செய்கிற செயல் ஒவ்வொன்றுமே என்னவா இருக்கிறது? விக்கிரகமாக தான் இருக்கிறது. என்னவாக தான் இருக்கிறது? அதான் பாயிண்ட். அதனால தான் முதல் கட்டளையாவே இது கொடுத்தார். என்னை அன்றி உனக்கு வேறு தெய்வம், அவரை அன்றி, அவர் சொல்லாததெல்லாம் நீ செய்யறதுனா அதுக்கு பேர் என்னது? விக்கிரக ஆராதனை. ஹலோ, உன் மரணத்தில் உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா அதுக்கு பேர் என்னது? விக்கிரக ஆராதனை தான். ஏன்னா நீ வேற ஏதாவது ஒப்பாரி வச்சு அழுதுகிட்டு ஏதோ ஒரு செயலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மரணத்தை எடுத்துப்போம், கேண்டில் வச்சு சுத்தின்னு வர, அது என்னது? அது என்ன நல்லதுன்னு சொல்லுங்களேன். செத்து போனதுக்கு என்ன சுத்த வேண்டியது இருக்குது? எங்கேருந்து வருது அந்த பழக்கம்? பைபிள் சொல்லி கொடுத்ததா? உன் சொந்தக்காரன் சொல்லுவான், அவனை டபுள் PhD, அவன் அப்படி படிச்சிருந்தவனு கூட அறிவு இருக்காது, அவனும் செய்வான் அந்த வேலையை. வேதத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். You should learn from the Bible. Who are you? நீ யார்? நீ விசுவாசி. நீ விசுவாசத்தினாலே பிழைக்கிறவன், விசுவாசத்தினாலே வாழ்கிறவன், விசுவாசத்தினாலே மரணத்தை ஜெயமாக ஜெயிக்கிறவன். நீ அப்படிப்பட்டவன் எப்படி எவ்வளவு வைராக்கியமா இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும்ன்றார் அல்லாஹ். பரலோகத்தில் சிலர் பிரவேசிக்க முடியாது என்றாரு. அதுல ஒரு கூட்டத்தார் யார்? பயப்படுகிறவர்கள், அவ்விசுவாசிகள், விக்கிரக ஆராதனைக்காரர்கள். இவர்கள் ஒருபோதும் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை. எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும் பாருங்க. அப்புறம் சரி, இது ஃபர்ஸ்ட் லெவல். அடுத்த லெவல், அங்கே போய் இருக்கிற இடம் எப்படி இருக்குதுன்னு இருக்கிறார். இருக்கிற இடம் எப்படி இருக்குதாங்க? 18ஆம் வசனம், அதன் மதில்கள் வச்சருக்கள். அதெல்லாம் பார்த்துக்கிறீங்களா? மதில் எப்படி இருக்குது? காம்பவுண்டு. நீங்கள் தங்க போகிற வீடு, நீங்கள் இருக்க போகிற அந்த ஏரியா
எப்படி இருக்குது அது? வச்சரக்கல் கட்டப்பட்டதாக இருந்தது. நகரம் தெளிந்த பளிங்கு கோப்பான சுத்த பொண்ணா இருந்தது. ஹலோ, இன்னைக்கு சின்ன சின்னதாக காதலி மூக்கில் எங்கெங்க மாட்டிக்கிட்டு தெரியும். அதை பார்த்து கண்ணாடியில் பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிறோம். கோல்டு, என்னது அது? கோல்டு. கோல்டு பார்த்த உடனே உள்ளத்தில் அப்படி ஒரு ஆனந்தம், மகிழ்ச்சி, தப்புன்னு சொல்ல. ஆனால் உங்களுக்குன்னு தேவனை ஏற்படுத்தி வைத்திருக்கிற மறுமையின் வாழ்க்கையோட அற்புதம் என்ன தெரியுமா? அதெல்லாம் நினச்சிங்கன்னா மரணத்தை நம்பிக்கையோட பார்ப்பீங்க, சந்தோஷமாக பார்ப்பீங்கன்னு சொல்ல வரேன். நீங்கள் போய் தங்கி இருக்க போகிற நிரந்தரமான இடம் எப்படிப்பட்டது சொல்றாரு? நகரமே சுத்த தங்கமா இருக்கும். எப்படி இருக்குமா? இட்ஸ் கோயிங் டு பி a pure gold that you're going to live eternally. நிரந்தரமாய் நீங்கள் தங்கி வாழ போகிற பரலோகம் எப்படிப்பட்ட இடமா இருக்கும்? அது சுத்த பொண்ணா இருக்கணும். எப்படி யோசிச்சு பாருங்க. அரப் கண்ட்ரீஸ்ல, கல்ஃப்ல இன்னைக்கும் சிலர் அப்படி இருக்க வாழறாங்க. அவங்களுடைய சாப்பிட்ற தட்டு, டைனிங் டேபிள், அவங்க உபயோகிக்கிற எல்லா பொருளும் இன்க்ளூடிங் வெஸ்டர்ன் டாய்லெட் உட்பட அந்த வீடியோஸ் நான் பார்த்தேன். நான் எவ்ரிதிங் இஸ் கோல்டு. எல்லாமே பொன், எல்லாமே கோல்டு. ஸ்பூன் எடுத்து சாப்பிட்றோம், எல்லாமே பியூர் கோல்டு. எல்லாமே கண்ணாடி ஃப்ரேமு கோல்டு. எனக்கே ஆச்சரியமாக போயிடுச்சு. எனக்கு முகம் பார்க்குற கண்ணாடியிலேருந்து எல்லாமே எது பண்ணாலும் கோல்டு தான். அவ்வளோ பெரிய பெரிய பணக்காரலாம் இருக்கிறான் அரபில், கல்ஃப் கண்ட்ரீஸில். அவங்களுக்கு ரொம்ப சாதாரணமாக இருக்குது கோல்டு. அங்கே பயங்கரமாக பண்ணுறானுங்க. அந்த கோல்டை வச்சு என்னென்ன பண்ண முடியுமோ அதை பார்த்தாலே கண்ணு கூசுதுங்க. அவன் ஒரு லைட்டை போடுறான் பாருங்க பெட்ரூமில், கண்ணே கூசுதுதாங்க. அந்த பெட்ஷீட் போடுற அந்த மேலே, அந்த மேட்ரஸ்க்கு மேலே போடுறான் பாருங்க, அதே கோல்டு வித் கிளாத், ஏதோ ஒரு காட்டன் மாதிரி வச்சு அதில் கோல்டை மிக்ஸ் பண்ணி போட்டு வச்சுருக்கிறான். ஆச்சரியம். யூடியூப்ல இருந்து போய் போட்டு பாருங்க, ஆச்சரியமாக இருக்குது பார்க்குறதுக்கு. என்ன இவன் கோல்டுல பொண்ணுலே இப்படி, அது அப்போ தான் தெரிஞ்சது எவ்வளோ பார்க்கவே அழகாக இருக்குது. ஒரு நாளாவது இப்படி வாழ்ந்துட முடியாதான்னு பார்த்தீங்கன்னா தானே பார்த்தா தோணிடுது. ஹலோ, பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? ஏதோ ஒன்று ஒரு நல்ல விஷயத்தை பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தோணுது. வண்டி ஓட்ட உங்களுக்கு பிடிக்கும், ஒரு அழகான வண்டியை பார்க்குறீங்க, யோசிக்க மாட்டீங்க நீங்கள்? வண்டி இதே போல் வாங்கணும், ஓட்டி பார்க்கணும். ஒரு காரை பார்க்குறீங்க, இதே போல் ஒரு காரை வாங்கணும். அதே போல் தான் ஒரு லைஃப் ஸ்டைல் அப்படி இருக்குதாங்க. ஆண்டவர் சொல்றாரு, உனக்காக நான் ஏற்படுத்தி வைத்திருக்கிற மறுமையின் வாழ்க்கையில பரலோக ராஜ்யம் என்பது சுத்த பொன்னான நகரமா இருக்கிறது. எப்படிப்பட்ட நகரமா இருக்கிறது? இதை போய் ஒருத்தர் இழந்து போறானா, ஒரு கிறிஸ்தவ இழந்து போறானா, சபைக்கு வந்தவன் இழந்து போறானா, அவனை விட ஒரு முட்டாளியமா இருப்பாங்க. எந்த முட்டாள் இழந்து போறதுன்னு அதுதான் ஒரு லிஸ்ட்டை போட்டார். அவிசுவாசி, பயப்படுறவன், விக்கிரகாராதனை செய்வன், இவனா தான் இழந்து போறான். இதை இம்மைக்காக மாணிக்கத்தை என்ன பண்ணிடுறான்? மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டு போட்டுறான், விடாதன்றாங்க. 19 நகரத்தின் மதில்கள் அஸ்திபாரங்களும் சகலவித ரத்தனங்களினாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. எப்படி இருக்குது அது? It has been decorated with the stones. விலையுயர்ந்த கற்களாலே நகரத்தின் மதில்கள், அஸ்திபாரங்கள் எல்லாம் என்ன பண்ணப்பட்டிருந்தது? அலங்காரமாயிருந்தது. முதலாம் அஸ்திபாரம் வச்சிருக்கள், 2வது இந்திரநீலம், 3வது சந்திரகாந்தம், 4வது மரகதம், 5வது கோமேதகம், 6வது பத்மராகம், 7வது ஸ்வர்ண ரத்தினம், 8வது படிகை பட்சி, 9வது புஷ்பராகம், 10வது வைடூரியம், 11வது சுன்னீரம், 12வது சுகந்தி. இவைகளை ஏன் இந்த லிஸ்ட்டை கொடுக்குறாருன்னு கவனிச்சு பார்க்கணும். அதான் சொன்ன பரலோகத்தை குறித்து வேதாகமம் சொல்லுகிறதை போல ஒரு விளக்கமான ஒரு விளக்கத்தை நீங்க எந்த மதத்திலும் அல்லது வேற எந்த நம்பிக்கையிலும் நீங்க பார்க்க முடியாது. ஏதோ சொர்க்கத்துக்கு போறேன், சொர்க்கம் எப்படி இருக்கும் சொல்லு பாருன்னா, பைபிள் சொல்லுது இப்படிதான் கடவுள் பரலோகத்தை உண்டாக்கி உனக்காக உண்டாக்கி வைத்திருக்கிறார். இவ்வளவு ரத்தனங்களின் மத்தியில தான் நீ வாழ போற. இதெல்லாம் ஒண்ணுத்தோடு நான் பார்த்தது இல்லை, நீங்க பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. இவ்வளவு 12 ரத்தனங்களும் மத்தியில தான் கடவுள் உங்களையும் என்னையும் வாழ வைப்பதற்கு இந்த ரட்சிப்பை என்ன பண்ணியிருக்கிறார்? நமக்கு தந்திருக்கிறார். இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையின் டெஸ்டினி அதை நோக்கி தான், இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையின் இலக்கு அதை நோக்கி தான். புரியுதுங்களா உங்களுக்கு? 21 12 வாசல்களும் 12 முத்துக்களா இருந்தன. ஒவ்வொரு வாசலும் ஒவ்வொரு முத்தா இருந்தது. நகரத்தின் வீதி தெளிவுள்ள பளிங்குள்ள சுத்த பொன்னா இருந்தது. 12 வாசல்களும் என்னவா இருந்தது? 12 வாசலே முத்துக்கள்ல பண்ணியிருக்கிறாரா. எப்படி இருக்கும் பாருங்க. வாசலை இதில் பண்ணியிருக்கிறாரா? உடனே நம்ம ஒரு வீட்டுக்கு போகிறோம், கொஞ்சம் வீடை பற்றி தெரிஞ்ச ஆட்களாக இருந்தால் கேட்பாங்க, என்னங்க எந்த மரத்தை செஞ்சு போட்டுக்கிறீங்க வாசகாலன்னு கேட்பாங்க. எங்கள் வீட்டில் ஒரு 8-9 தேக்கு மரம் இருந்தது பாருங்க, அதை வச்சு ஒரு தேக்கு வாசகால் செஞ்சு கீழே போட்டேன் நான் வீட்டுக்கு. அது ஆச்சரியமாக பல பேர் கேட்டாங்க, தேக்கு மரமா இது? அப்போ ரொம்ப நல்லா இருக்குங்க, இது அரிக்காது, அது இதுன்னு என்ன சொல்லியிருக்காங்க தான். நம்ம வீட்டிலே வளர்ந்து அது வளர்ந்ததுனால பெருசாக எனக்கு தெரியல. அது வெளியே வாங்குறது செலவு மிச்சம்னு நினச்சிக்கிட்டு இதை நான் செஞ்சு விட்டேன் நான்.
அப்போ வீடை பற்றி தெரிஞ்சவங்க அதை ரொம்ப பெருசாக பார்ப்பாங்க. இப்போ சொல்கிறாரு, ஒன்று பார்த்து பார்த்து நீ வாழறதுக்காக செஞ்சு வச்சுருக்கிறேன். நீ வாழ போகிற வீட்டுடைய வாசக்கால் கூட எப்படி வச்சுருக்கிறேன் நான், வைரத்தால் அலங்கரித்து வச்சுருக்கிறாரு நான். நீ நடக்க போகிற அந்த ரோடு எப்படி இருக்குதா, அது பியோர் கோல்டுன்றார். ஏன்னா எதில் நடக்கிறாய் நீ அதெல்லாம் சொல்லுங்களேன், பியோர். நினச்சி கூட பார்க்க முடியாதுன்றேன், நினச்சி கூட பார்க்க முடியாது. இந்த உலகத்தில் நீங்கள் எவ்வளோ ஆதாயம் பண்ணாலும் சரி, எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் சரி, தங்கத்தில் ரோடு போட்டு நடந்துட முடியுமா? வண்டியை ஓட்டிட முடியுமா? வாழ்ந்து பார்த்துட முடியுமா? முடியாது. ஆனால் நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு மறுமை வாழ்க்கையை தேவன் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. அதனால தான் அது அவ்வளோ, இந்த உலகத்துக்காக அதை என்ன பண்ணிடாதீங்க, இழந்து போயிடாதீங்க. இதன் மேலே உங்கள் நம்பிக்கை வைங்க. எவ்வளோ அற்புதமான இடமா இருக்குது பாருங்க. சொல்கிறார் பாருங்க 23, நகரத்தின் வெளிச்சம் கொடுக்க சூரியனும், மன்னிக்கும் 22, அதிலே தேவாலயத்தை நான் என்ன பண்ணவில்லை, காணவில்லை. ஒரு விசுவாசியாக தானே வரும். நமக்கு வீடு இருக்குது, வாசல் இருக்குது, எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. எல்லாம் ரொம்ப அலங்கரிக்கப்பட்டு அற்புதமாக இருக்குது, ரொம்ப காஸ்ட்லியான வீடாக இருக்குது. பட் வேர் இஸ் சர்ச்சு? ஆலயம் எங்கே இருக்குது? ஆலயம் எங்கே? ஒரு நல்ல விசுவாசிக்காக தான் தோணும், ஆலயம் எங்கு இருக்கிறது கேட்டால் அங்கே பதில் வருது பாருங்க. எப்படி அதில் தேவாலயத்தை நான் காணவில்லை, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டி ஆனவருமே அதற்கு. ஆலயம் இல்லாத ஒரே இடம் பரலோகம் தான். ஆலயத்துக்கு போகாமல் இருக்கணும்னு நீங்கள் விரும்புகிறீங்கன்னா பெட்டர் யூ கோ டு ஹெவன். எங்கே போயிடலாம் நீங்கள்? ஆலயத்துக்கு சிலர் வர்றதில்லை. ஏன் வரலன்னு விசுவாசிகள் கேட்டால் பதில், கொரோனா காலத்தில் நம்ம வந்துக்கிட்டா இருந்தோம், ரொம்ப அறிவாளி இல்லை, அப்படியே அறிவு அப்படியே வளர்ந்து காது வழியெல்லாம் பிச்சுக்கிட்டு வருது. பதில் கொடுக்குறாங்களாம். கொரோனா டைமில் நம்ம என்ன ஆலயத்துக்கா போனோம், வீட்டில் உட்காந்து ஆராதனை செய்யலை, வீட்டில் உட்காந்துக்கிட்டு. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். உங்களுக்கு 2 காலுமே இல்லை, அப்போ என்ன பண்ணி ஆகணும்? நீங்கள் உட்காந்து நகர்ந்து 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 தான் நீங்கள் வரணும். 2 காலுமே இல்லை, என்ன பண்ணுறது? அப்படிதான் வாய்ப்பு. இப்போ 2 காலம் வந்துருச்சு, 2 காலம் உங்களுக்கு வந்துருச்சு, சுகம் ஆயிட்டீங்க, நீங்கள் அற்புத சுகம் உண்டாயிருச்சுன்னு வச்சுப்போமே. இப்போ 2 காலம் வந்த பிறகும் ஹலோ இடுப்பு வழியாக நகர்ந்து நகர்ந்து போகிறீங்கன்னு வச்சுப்போமே. ஹலோ, அது அது நல்ல வாழ்க்கையாது? அது அற்புதமான வாழ்க்கையாது? அது அறிவான வாழ்க்கையா? இல்லை, கால் வந்துருச்சுன்னா நல்லா நடந்து ஓடி என்ன பண்ணு, நடக்க கற்றுக்கோ, கால் வழியாக எல்லா காரியத்தையும் செய்ய கற்றுக்கோ. யூஸ் த லெக்கு. கால் இல்லாதப்போ நகர்ந்தது கரெக்டு தான், யார் இல்லைன்னு சொன்னது? அதை கொரோனா காலத்தில் சர்ச்சுக்கு வர முடியாதது கரெக்டு தான். அப்போ வீட்டில் உட்காந்துருந்தேன், ஆன்லைனில் போட்டாங்க, லைவ் கொடுத்தாங்க, பார்த்துக்கிட்டு உட்காந்துருந்தேன். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? சில பெரிய பெரிய ஆஃபீஸ்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு கொடுத்துருந்தாங்க. வரக்கூடாது ஆஃபீஸுக்கு, வீட்டிலே உட்காந்துக்கிட்டு வேலையை பாருங்க. இப்போ எங்கள் ஆஃபீஸில் போய் பேசுங்க பார்ப்போம். கொரோனா காலத்தில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தானே கொடுத்தீங்க, இப்பயும் கொடுங்க அப்படின்னு கேட்டால், ராஜா நீ என்ன பண்ணு, கிளம்பு, வேற எங்கேயாவது வேலையை பாரு, நாங்கள் இன்னொருத்தர் என்ன பண்ணிக்கிறோம், ஆஃபீஸுக்கு வரவனை அப்பாயின்ட் பண்ணிக்கிறோம், கிளம்பு பண்ணிடுவாங்க. சர்ச்சுனா சில விசுவாசிகளுக்கு அவளுக்கு நக்கலாக இருக்குது. பெரிய புத்திசாலித்தனமாக பேசுறத நினச்சிட்டு உட்காந்துருக்குறாங்க. கொரோனா டைமில் வந்தோமா வெங்காயம், இதுங்கெல்லாம் கொரோனா வந்து ஏன் தூக்காமல் விட்டாருன்னு தெரில. அதில் எப்படி தப்பிச்சுதுங்க? எதுக்கு ஆலயத்துக்கு வர மாட்டேன், ஆண்டவரை தேட மாட்டேன், அந்த ஆர்வம் இல்லை, விருப்பம் இல்லை, வந்தாலும் பிரசங்கம் எனக்கு இல்லை, அவங்களுக்கு இவங்களுக்கு அப்படின்னு கை காமிச்சிட்டு போகிற ஆளுங்களை எது கூட்டு வச்சிருக்குறது? அதான் கேட்கணும் அவர்கிட்ட, எது கூட்டு வச்சிருக்குது இதுங்களே? தாவீது ராஜாவாக இருக்கும் போது தான் எழுதலாம், எப்பொழுது என் கால்கள் தேவனுடைய ஆலயத்தில் போயிட்டு நிற்கலாகும். When my leg will go and stand in the presence of God. ஒரு விசுவாசியுடைய ஆர்வம், ஒரு படிக்கிற பிள்ளையோட ஆர்வம் என்ன தெரியுமா? ஸ்கூல் எப்போ திறப்பாங்க, டீச்சர்ஸ் எப்போ போய் பார்ப்பேன், ஸ்டூடெண்ட்ஸ் எப்போ போய் பார்ப்பேன், எப்போ போய் கற்றுக்கொள்வேன், இதுதான் உருப்படுற பிள்ளைக்கு எண்ணமாக இருக்கும். ஹலோ, எப்போ லீவ் விடுவாங்க, நாளைக்கு மழை பெய்யாதா? ஒருத்தர் ரமணன் ஒருத்தர் இருந்தார், ஃபேன்ஸ் பேஜ்லாம் ஆரம்பித்து வச்சுருக்கிறான். இந்த 90s 2K கிட்ஸு வெங்காயம்லாம் எதுக்கிட்ட ஆரம்பித்து வச்சுருக்குறீன்னு ஒருத்தனை கேட்டேன் பாருங்க. அதை சொல்கிறான், அவர் இருக்கிற வரைக்கும் நினச்சப்பெல்லாம் லீவ் கிடச்சிது எங்களுக்கு ஸ்கூலில், அதனால் நன்றியோடு அவருக்கு ஃபேன்ஸ் பேஜ் ஆரம்பித்து வச்சுருக்கிறாராம். அதனால தாண்டா உங்கள் அறிவுலாம் ரொம்ப பயங்கரமாக இருக்குதுடா. 2K கிட்ஸ் அறிவுலாம் பார்த்துருக்குறீங்களா நீங்கள்? ஒரு சைக்கிள் ஒழுங்காக ஓட்ட தெரியாது, வண்டி ஒழுங்காக ஓட்ட தெரியாது, அவன் வரானாலே
4 பக்கமும் எருமாடு கூட அவ்வளோ பயப்பட மாட்டேன், இதுங்களுக்கு தான் பயப்படுவேன். ஏன்னா ஒரு பக்கம் செல்ஃபோன் இருக்கும், ஒரு கையில் ஹேண்ட்பேக் இருக்கும், இன்னொரு பக்கம் அப்படி நேராக பார்த்துன்னு இருப்பான். அவன் எந்த உலகத்தில் வாழறான்னு அவனுக்கே தெரியறதில்ல. ஆனால் கேட்டால் படிக்கிற பிள்ளை அது. உன் படிப்பு ஒரு ரோட்டில் ஒழுங்காக ஒரு கவனமாக வண்டி ஓடுறது கூட உனக்கு உதவி செய்யலை. அப்போ கொரோனா காலம் பெஸ்ட்டுன்னு பேசிக்கிட்டு இருக்கிறதுலாம் எவ்வளோ முட்டாள்தனமான வேலை பாருங்க. அது அவங்களெல்லாம் காப்பி பண்ணாதீங்க, ஏமாந்து போயிடுவீங்க. அந்த மாதிரி விசுவாசிகளை விட்டு விலக பாருங்க. ஆலயமே இல்லாத ஒரே ஒரு இடம் எங்க மட்டும்தான், அது பரலோகம் தான். ஏன்? அதுதான் பாயிண்ட். அங்க ஏன் ஆலயம் இல்லை? தேவனாகிய கர்த்தரே ஆலயமாக அங்க இருக்கிறார். யாரே ஆலயமாக இருக்கிறதாங்க? தேவனாகிய கர்த்தர், God himself, a church in the heaven. கடவுளே அங்கே ஆலயமாக இருக்கிறாரு. அதனால தான் ஒரு ஆலயம்னு ஒரு கட்டடம் பரலோகத்தில் மட்டும்தான் இல்லை. அதனால தான் பவுல் தெளிவாக புதிய உடன்படிக்கையில் எழுதுறாரு. புதிய உடன்படிக்கையில் சிலர் சபை கூடி வருதலை விட்டு விடுகிறது போல நீங்களும் விட்டு விடாதிருங்கள். சபையில் நடக்கிற சில அழிவுகளை பார்க்கும்போது அதனுடைய ஆரம்பமே அங்கதான். ஒரு விசுவாசி தன்னுடைய வாழ்க்கையில அழிய போகிறான் என்பதற்குரிய ஃபர்ஸ்ட் அடையாளமே அதுதான். சபை கூடி வருதலை விட்டு விடுவது. அங்கதான் பிரச்சனை. ஏன் பிரச்சனை அங்க? ஏன்னா கண்டிப்பா உங்களால கடவுளோட வார்த்தை வீட்டில் உட்காந்து கேட்கவே முடியாது. எழுதி தரேன், கடவுளை இவ்வளவு விடுதலை ஆராதிக்கவே முடியாது. இந்த பிரசன்னத்தையும் இந்த அனுபவத்தையும் உங்களால் எந்த இடத்துலையும் நீங்கள் பெற்று அனுபவிக்கவே முடியாது. வீட்டில்ன்றது அல்லது ஆன்லைன் லைவ்ன்றது உங்களுக்கு செகண்டரியாக கொடுக்குறோம், அவ்வளோதான். எல்லா சர்வீஸுமே லைவ் போகுது, எல்லாமே செகண்டரியாக கொடுக்குறோம். ஆனால் முதன்மையானது என்ன? என் ஆவி ஆத்மா சரீரம் முழுமையாக தேவனுக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன், ஜீவனுள்ள பலியாக ஒப்பு கொடுக்கிறேன். எப்படி ஒப்பு கொடுக்கிறேன்? நான் ஆஸ் a living sacrifice. சரீரத்தை ஒப்பு கொடுக்க சொல்றாரு. அதான் ஆராதனை, புத்தி உள்ள ஆராதனை. என்ன ஆராதனை அது? சரீரத்தை வீட்டில் வச்சுக்கிட்டு ஆன்லைனில் பார்க்குறன்றது புத்தி உள்ள ஆராதனை இல்லை. முடியாத பட்சத்தில், விளங்காத பட்சத்தில், உடம்பு சரியில்லாத பட்சத்தில், ஏதோ ஒரு சூழ்நிலையில் பார்க்கறது சரி, இல்லை ரிப்பீட்டடாக போய் கேட்கறதுக்கு சரி. பிரசங்கம் ஒரு முறை ஒன்றும் புரிஞ்சிடாது எல்லாருக்கும். ஏன்னா இது பட்டிமன்றம் இல்லை, இது ஆழ்ந்த சத்தியங்கள். 1க்கு 2 முறை உட்காந்து கேட்கணும், இதுக்கு டைமை கொடுக்கணும். அப்படி கேட்டால் மட்டும்தான் இது புரியும். அதுக்காக தான் அதை யூடியூப்பில், ஃபேஸ்புக்கில் எல்லாத்தையும் லைவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். லைப்ரரியில் அதை ஆட் பண்ணுறோம். எல்லாத்தையுமே கேட்கணும். அப்போ கேட்டால் தான் இந்த சத்தியத்துக்குள்ள உங்களால் உறுதியாக நிற்க முடியும். யூ கேன் ஸ்டாண்ட் ஃபார் கிரைஸ்ட் அண்ட் ட்ரூத். கிறிஸ்துவுக்காகவும் சத்தியத்துக்காகவும் உங்களால் என்ன பண்ண முடியும்? நிற்க முடியும். நம்புறீங்களா நீங்கள்? அதை 22 அதில் தேவாலயத்தை நான் காணவில்லை, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவருமே அதற்கு ஆலயம். நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை, தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிப்பது. ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்தில் நடப்பார்கள். பூமியின் ராஜாக்கள் தங்கள் மகிமையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். அங்கே ராக்காலம் இல்லாதபடியால் அதன் வாசல்கள் பகலில் அடைக்கப்படுவதே இல்லை. உலகத்தாருடைய மகிமையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்புகிறதுமான ஒன்றும் அதில் பிரவேசிப்பதும் இல்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். Who will enter the? ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணுமா? எந்த புஸ்தகத்தில் பேர் இருக்கணுமா? எப்படி பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுகிறதுலாம் சொல்லியிருக்கேன் நான் உங்களுக்கு. ஒரு ஸ்கூலுக்கு போறீங்க, அட்டண்டன்ஸில் உங்களுக்கு பேர் வருது. எப்படி வருது? ஜாயின் பண்ண உடனே. என்ன பண்ண உடனே? ஜாயின் பண்ணி ஒரு ஃபீஸை காட்டுறீங்க, உடனே அட்டண்டன்ஸில் ஆட்டோமேட்டிக்காக கிளாஸில் கூப்பிடுறாங்க, உங்கள் பேர் வந்துடுது. நீங்கள் சேருங்க, என் பேர் எழுதிக்கிடுங்கன்னு கேட்கவே இல்லை. ஜாயின் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக் அட்டண்டன்ஸில் என்ன பண்ணி ரெக்கார்டில் உங்களுக்கு பேர் வந்துருதாங்க. ஒரு வேலையை போய் ஜாயின் பண்ணுறீங்க, அந்த அட்டண்டன்ஸ்லேயும் அந்த மற்ற ஜிஓலையும் உங்கள் பேர் என்ன பண்ணிடுது? வந்துடுது. ஏன் வந்துச்சு? நீ கேட்டீங்களா என் பேர் எழுதுங்கன்னு? ஜாயின் பண்ண உடனே அது நடக்குது. அதே போல தான் என்றைக்கு நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீர்களோ அன்னைக்கு ஜீவ புஸ்தகம் என்கிற புஸ்தகம் உங்கள் பேரை எழுதி வைத்திருக்குது. என்ன இருக்குது அதில்? இன்னொரு இடத்துல சொல்றாரு, நீங்கள் செய்கிற ஒவ்வொரு கிரியைகளும் அதில் எழுதப்பட்டிருக்கிறாங்க. ஹலோ, எல்லா கிரியைகளும் அதில் எழுதப்பட்டிருக்கு. ஈச் அண்ட் எவ்ரி ஆக்ட்ஸ், நீங்களுடைய கிரியைகள் ஒவ்வொன்றும் அதில் எழுதப்பட்டிருக்கிறது. அது எல்லாவற்றை வைத்து தான் தேவன் உங்களை என்ன பண்ணுகிறாராங்க? நியாயம் தீர்க்கிறார். ஸோ கிறிஸ்டியன் லைஃப் இஸ், கிறிஸ்துவ வாழ்க்கை ஏதோ ஒரு நான் வாழ்ந்துட்டேன் என் திருப்தியில் வாழ்கிற வாழ்க்கை இல்லை, கணக்கு இருக்கிறது. என்ன வாழ்க்கையா இருக்கிறது? அது கணக்கை வச்சிருக்கிறார். கணக்கு ஒருத்தர் மெயின்டைன் பண்றார், அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் ஒருத்தர். என்றைக்கு நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீர்களோ அன்னிலிருந்து உங்கள் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணப்படுகிறது. அந்த அக்கௌண்ட் கரெக்டாக இருக்கணும். கிறிஸ்துவோடு கூட இருக்கிற உறவில், ஐக்கியத்தில், அவரை விசுவாசிக்கிறது, நம்புறதில், ஆராதிக்கிறதில் எல்லாவற்றிலும் யூ ஷுட் பி ட்ரூத்ஃபுல். உண்மையுள்ளவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டியது
அவசியம். அதனாலதான் சொல்றார், தீட்டு உள்ளவர்கள், அருவருப்பானவர்கள் இவைகள் ஒன்றும் அங்கு பிரவேசிப்பது இல்லை. ஜீவ புஸ்தகத்தில் இருப்பவர்கள் மாத்திரமே அதுல பிரவேசிப்பார்கள். சரியா நடந்தாக்காத ஆண்களை பத்தி சொல்றது, ஜீவ புஸ்தகத்தில் பேர் கிறுக்கப்படுன்றார். ஜீவ புஸ்தகத்தில் பேர் என்ன பண்ணப்படுமா? கிறுக்கப்படும், எடுத்து விடப்படும். அந்த பேர் அடிச்சு போடுவாரு. ரெக்கார்டில் இல்லாதவங்களுக்கு உள்ள அலோடு பரலோகத்தில் இல்லைன்னே சொல்றாரு. நம்புறீங்களா நீங்க அதெல்லாமே? அப்ப மறுமையின் வாழ்க்கை அதுதான் பாருங்க. 3 காரியத்தை அறிந்து கொள்ளணும். இம்மையில வாழும் பொழுதும் தேவனோடு கூட வாடுறோம், ஆனால் தேவனுடைய வருகைக்காக ஆயத்தமாக இருக்கிறோம், மறுரூபமாக்கப்படுறோம். நான் மரித்த பிறகு என்னுடைய வாழ்க்கை முதலாவது ஆரம்பிக்கிற இடம் 1000 வருஷம் அரசாட்சி, 1000 years. 1000 வருஷம் அரசாட்சியில ஒரு உலகத்தை தேவன் எனக்கு உண்டாக்குகிறார். அந்த உலகத்தில் நித்தியமாய் மகிழ்ச்சியா இருக்கும்படியாக அந்த உலகம் அது. இதே போல ஒரு உலகம், கண்ணீர் துக்கம் இல்லாத உலகம், பொய் துன்மார்க்கம் இல்லாத ஒரு உலகம், பொறாமை எரிச்சல் இல்லாத ஒரு உலகம். உலகத்தில் என்னென்னலாம் நீங்க வாழ முடியல, அனுபவிக்க முடியல, இழந்து போயிட்டேன்னு ஃபீல் பண்றீங்களோ, ஈச் அண்ட் எவ்ரி திங் யூ கேன் என்ஜாய் இன் திஸ் 1000 years. 1000 வருஷம் அந்த உலகத்தில் நீங்க அனுபவிப்பதற்கு தேவன் உங்களுக்கு அழகான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்குறார். அதுக்கு அடுத்த லெவல் தான் யூ ஆர் கோயிங் டு மீட் த ஹெவன். அதுக்கு அடுத்தது எங்க போறீங்க நீங்க? பரலோக ராஜ்யம். இட் இஸ் ஃபார் இட்டர்னல். அது எப்படிப்பட்டது? அது நித்தியமானது, என்னென்றைக்குமானது. அங்கதான் இப்படிப்பட்ட மேன்மையான மகிமையான காரியங்களை தேவன் என்ன பண்ணியிருக்கிறார், உங்களுக்காக வைத்திருக்கிறார். நம்புறீங்களா நீங்க? அதனாலதான் பவுல் தன்னுடைய வாழ்க்கையை முடிக்கும் போது தீமோத்தேயுக்கு எழுதும் போது சொன்னாரு, விசுவாசத்தை காத்து கொண்டேன், ஓட்டத்தை முடித்தேன், இதன் முதற்கொண்டு நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. எது வைக்கப்பட்டிருக்கிறது? The crown has prepared for me. ஒரு விசுவாசி அப்படிதான் தன் வாழ்க்கையை முடிக்கணும். கடவுளுடன் கொடுத்திருக்கிற வாழ்க்கையை விசுவாசத்தோடு முடிச்சிருக்கிறேன். இந்த மறுமையை குறித்த நம்பிக்கையோடு கூட முடிச்சிருக்கிறேன். என் மரணத்தின் மீது எனக்கு பரிபூர்ண நம்பிக்கை உண்டு. என் மரணத்தை பற்றி நான் கவலைப்படுவதில்லை. கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவனை பற்றி நான் கவலைப்படுவதில்லை. ஏனென்றால் வேதம் சொல்ல, கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் இதன் முதற்கொண்டு பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டது. They are blessed. அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அவர்கள் பாக்கியவான்கள். நீங்களும் அந்த பாக்கியவான்களாக இருக்கும்படி தான் அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. நம்புறீங்களா நீங்க? நீங்களும் அந்த பாக்கியவானான அந்த எதிர்காலத்தை நோக்கியே பிரயாசப்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எழுந்து நிற்போம், ஜெபிப்போம். Let's pray. ஜெபிப்போம். எங்கள் பரலோக தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த அருமையான நல்ல காலை வேளைக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் ஆண்டவர் நீர் எவ்வளவு நல்லவராய் இருக்கிறீர். இந்த பூமியின் வாழ்க்கையில எங்களுடைய மறுமையின் வாழ்க்கை குறித்து, எங்கள் மரணத்தை குறித்து, எங்களுடைய எதிர்காலத்தை குறித்து எவ்வளவு அக்கறை உள்ளவராயிருந்து அவைகளை நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாக, புரிந்து கொள்ளும்படியாக, அவைகளின் மீது எங்களுடைய நம்பிக்கையை வைக்கும்படியாக சத்திய வசனங்களை, வார்த்தைகளை நீர் இந்த எண்ணத்திலும் எங்களுக்காக போதித்தபடியோட ஸ்தோத்திரம். உள்ளங்கள் இந்த நம்பிக்கையால் நிரப்பப்படட்டும். ஆண்டவரே, எல்லா மரண பயமும் அகன்று போகட்டும். கிறிஸ்து எங்களுடைய ஜீவன், சாவு எங்களுக்கு ஆதாயமாய் இருக்கிறது. கிறிஸ்து எங்களுடைய ஜீவனாய் இருக்கிறார். அவர் எங்களுடைய நிரந்தரமாய் இருக்கிறார். அவரே எங்களுடைய நிரந்தரமானவர். அவர் எங்களுக்காக ஏற்படுத்தி வைத்திருவைகள் அற்புதமானவைகள், ஆச்சரியமானவைகள், அழகானவைகள், அதிசயமானவைகள். தர்மியான நேரத்தில் கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அந்த அற்புதமான வாழ்க்கைக்கு நேராக தங்களுடைய வாழ்க்கையை, தங்களுடைய நிலையை, தங்களுடைய விசுவாசத்தை, தங்களுடைய நம்பிக்கையை அவர்கள் மாற்றி அமைத்துக் கொள்ள நீர் உதவி செய்வீராக. சத்தியத்தை அறிந்தவர்கள் இந்த சத்தியத்தில் நடக்க, இதுல நிலைத்திருக்க நீர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, இந்த கிருபை ஒரு பிள்ளைகளோடு கூட இருந்து வழி நடத்தட்டும். இம்மையில மாத்திரமல்ல, மறுமையிலும் உம்மோடு கூட என்றென்றைக்கும் நித்தியமாய் வாழ்வதற்குரிய அந்த உணர்வை, அந்த நம்பிக்கையை எங்களுக்குள்ளே நீர் விதைத்திருக்கிறபடியா ஸ்தோத்திரம். இதில் நாங்கள் உறுதியாக நின்று தேவரின் மறுமையிலும் உம்மோடு கூட சந்தோஷமாய் வாழ்ந்திருக்க உதவி செய்வீராக. அதற்குரிய வழிகளிலே நீர்களை நடத்துவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. தேவரின் பிள்ளைகளுக்கு தேவையான சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை, ஜீவனை, வெற்றியை, வாழ்வை ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே தேவரின் கட்டளையிடும்படியாக நான் ஜெபிக்கிறோம். பாதுகாப்பு உண்டாயிருக்கட்டும், பராமரிப்பு உண்டாயிருக்கட்டும். எங்கள் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் என்றைக்கும் என்றைக்கும் சதா காலம் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென்,
ஆமென். God bless you. மீண்டும் உங்களை இன்று மாலை 6:30 மணிக்கு ஞாயிறு மாலை ஆராதனையில் சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.